துதியான புகழுக்குரிய தூய இறையினர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். சொல்லுமா, ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் சொல்லுமா, முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என் அப்பாவை எப்போதும் எல்லோ குரலபி. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். ஆம் ஆண்டவரே, வார்த்தையான தெய்வமே, வழியான தெய்வமே, உண்மையான தெய்வமே, ஒளியான தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம். முழு ஆத்துமத்தோடும் முழு வல்லமையோடும் முழு பலத்தோடும் நாங்கள் இந்த வேளையிலே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், வழிநடத்தும் என்று சொல்லி உற்சாகமாக கைகள் தட்டி, வார்த்தையே உம்மை நான் ஆராதிப்பேன், மனு உருவே உம்மை நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி துதிப்போமா. வார்த்தையே உம்மை ஆராதிப்பேன், மனு உருவே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுமா, வார்த்தையே உம்மை ஆராதிப்பேன், மனு உருவே உம்மை ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் சொல்லுமா, முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். சொல்லுமா, ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். இயேசுவே, பணியானவரே, எமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து எம்மை மீட்ட தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் என்று சொல்லி பலியான உம்மை ஆராதிப்பேன். பாவம் தீர்த்த இயேசுவே, உம்மை நான் போற்றுவேன் என்று சொல்லி துதிப்போமா. பலியானவர் உம்மை ஆராதிப்பேன், பாவம் தீர்த்தவர் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுமா, பலியானவர் உம்மை ஆராதிப்பேன், பாவம் தீர்த்தவர் உம்மை ஆராதிப்பேன். உயிர்த்தவரே உம்மை ஆராதிப்பேன், உயர்ந்தவரே உம்மை சத்தமா, உயிர்த்தவரே உம்மை ஆராதிப்பேன், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என் அப்பாவை எப்போதும் எல்லோரும் குரல் எழுப்பி, ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன்
என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன் முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடு சொல்லுமா முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன் துதிப்போமா ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன் 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 என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன் வேதி ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன் கைகளை அசைத்து ஹல்லேலூயா 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 இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் சொல்லுமா இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் உயிர்த்தவரே உம்மை ஆராதிப்பேன் உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன் சொல்லுமா உயிர்த்தவரே உம்மை ஆராதிப்பேன் உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா குரல் எழுப்பி துதிப்போமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லா குரல் எழுப்பி துதிப்போமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே ஹல்லேலூயா 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 இயேசுவே 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 ஹல்லேலூயா 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 இயேசுவே ஹல்லேலூயா 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 இயேசுவே அனைவரும் கரம் உயர்த்தி வாய் திறந்து இதோ ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக உயிர்த்த ஆண்டவருக்கு முன்பாக வாய் திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று சொல்லி துதிக்கிற போது நமக்கு எல்லா வகையான நோய் நொடிகள் பிரச்சனைகள் கட்டுக்கள் அழகின் ஆதிக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கக்கூடிய சுமைகள் கண்ணீர்கள் கவலைகள் எல்லாம் ஓடி போய்விடும். எனவே ஆண்டவரை துதிக்க துதிக்க நாம் வல்லமையை பெறுகிறோம் என்ற நம்பிக்கை வாய் திறந்து சத்தமாக ஹல்லேலூயா இயேசுவே என்று சொல்லி துதிங்க. வாய் திறந்து ஹல்லேலூயா 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 வாய் திறந்து சத்தமாக 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 வாய் திறந்து துதிக்க 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 ஆண்டவருடைய வல்லமையை நாம் உணர்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். ஆண்டவருடைய நலத்தை பெறுகிறோம். ஆண்டவருடைய அந்த விடுதலையை நாம் பெறுகிறோம். ஹல்லேலூயா 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 இயேசுவே 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 வாய் திறந்து துதிக்கிற போதுதான் பல்வேறு அற்புதங்கள் நடக்கிறது என்ற நம்பிக்கை. துதிக்கும் போதுதான் விடுதலை கிடைக்கிற நம்பிக்கை. ஒப்பு கொடுங்க வாய் திறந்து எந்த நோக்கத்திற்காக இந்த ஆலயத்திலே இந்த புனிதமான திருத்தலத்துக்கு வந்து ஜெபிக்கிறீர்களோ அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுப்பார் நம்பிக்கை. ஒப்பு கொடுங்க வாய் திறந்து ஹல்லேலூயா 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 இயேசுவே 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 ஹல்லேலூயா 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 வாய் திறந்து தூய ஆவியுடைய பிரசன்னம் நிரம்பி வரும்படியாக இயேசுவே 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 வாய் திறந்து கூப்பிடுங்க வாய் திறந்து துதிக்கிற போது ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவருடைய அபிஷேகம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்கிறது நம்பிக்கையிலே. இதோ இந்த புனிதமான இந்த திருத்தலத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைவாக நிறைந்திருக்கிறது. அன்னை மரியாள் காட்சி கொடுத்த இந்த புனிதமான இடத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் தூய ஆவியோட பிரசன்னம் ஆண்டவருடைய மகிமையின் கூடாரம் இதோ இந்த ஆலயத்திலே இந்த இடத்திலே இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை துதியுங்கள் வாய் திறந்து இயேசுவே என்று கூப்பிடுங்க வாய் திறந்து இயேசுவே என்று சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கையிடுங்க.
ஆண்டவரை புகழுங்க. இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உன் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எமை நிறைத்து நீ ஆளுகை செய்யும். நினைந்து பாடுவோவாய். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீ ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணி நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஆவியானவரே ஒரு நிரப்புவீராக. ஜீவத்தண்ணீரே, ஜீவத்தண்ணீராய் மத்தியிலே அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். தாகம் தீர்க்கும் ஜீவ தாகத்தை இதோ இந்த நாளிலே அகற்றும்படியாக ஆலோசனை கர்த்தரே, ஆலோசனை தேவனாக என் மத்தியிலே வரும்படியாக ஜெபிக்கிறோம். என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூயாவே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மீண்டும் கரம் உயர்த்தி ஆண்டவரை நோக்கி துதிப்போமா? துதிச்சுட்டு ஆண்டவரே தூய ஆவியாரே என்னை நிரப்பும் என்று சொல்லி அந்த வார்த்தை தூய ஆவியானவரே என்னை நிரப்பும் என்ற வார்த்தை சொல்லுங்க. வாய் திறந்து தூய ஆவியாரே நிரப்பும் என்று சொல்லுங்க. தூய ஆவியானவரே தூய ஆவியை நிரப்புவீராக. தூய ஆவியான பரிசுத்த ஆவியானவரே, பெந்தெகோஸ்து நாளில் இறங்கி வந்து அதே ஆவியானவரே இதோ இந்த நாளிலே இந்த திருத்தலத்திலே வந்து இந்த நாளிலே இந்த 23ஆம் தேதியாகி இந்த மாதா காட்சி கொடுத்த இந்த நாளிலே வந்து ஜெபிக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமே நீரே உம்முடைய பரிசுத்த அபிஷேகத்தை நிறைவாக கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த பெந்தெகோஸ்து நாளிலே அன்னை மரியாவின் மீதும் திரு தூதர்கள் மீது பொழிந்த அதே ஆவியின் பிரசனத்தை, அந்த அபிஷேகத்தை, அந்த அக்கினியை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமான இந்த பிரசனத்திலே ஒவ்வொருவருக்கும் உச்சி தலை முதல் உள்ளம் கால் வரை ஒவ்வொருவருக்கும் நிறைவாக நீ பொழியும்படியாக உம்முடைய அபிஷேகத்தை நிறைவாக கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த நோக்கத்திற்காக இந்த பிள்ளைகள் இந்த திருத்தலத்தில் வந்து ஜெபிக்கிறார்களோ அந்த ஆசீர்வாதத்தை இதோ இந்த யூடியூப் வழியாக காண்கின்ற ஒவ்வொரு வாடிக்கையாளர்களை ஆசீர்வதித்து தகப்பனே ஒவ்வொருவருக்கும் நீர் அபிஷேகத்தை தரும்படியாக ஒரு வல்லமையை தரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக மாறுவதாக, விடுதலையின் நாளாக மாறுவதாக, அபிஷேகத்தின் நாளாக மாறுவதாக, உள்ளம் உடல் உள்ள வியாதியிலிருந்து விடுதலை தருவீராக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆசீர்வதியும். தூய ஆவியாரை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். என்ன பேச வேண்டும், எதை நோக்கி சிந்திக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை நீ வழி நடத்துவீராக ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்கேலும் நல்ல தந்தையே, ஆமென் ஆமென்.
ஆமென். கரவை சொல்லுங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே தூயவர், இயேசுவே தூயவர், இயேசுவே ஆசீர்வதிப்பவர், இயேசுவே ஆசீர்வதிப்பவர், இயேசுவே உயிர்த்தெழச் செய்பவர், இயேசுவே உயிர்த்தெழச் செய்பவர், இயேசுவே விடுதலை தருபவர், இயேசுவே விடுதலை தருபவர், இயேசுவே மீட்பவர், இயேசுவே மீட்பவர், இயேசுவே நலம் கொடுப்பவர், இயேசுவே நலம் கொடுப்பவர், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்குறவங்களாம் ரெண்டு கையை தூக்கி பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். நம்ம 2 மணி நேரம் தான், புரியுதுங்களா? இந்த 2 மணி நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் வெக்கப்படக்கூடாது. கை தூக்க சொல்லும்போது கை தூக்கணும், பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். அடிக்கடி பிரைஸ் தி லார்ட் சொல்லுவேன், புரியுதுங்களா? எப்பெல்லாம் கையை தூக்கி நம்ம ஆண்டவரை துதிக்கிறோமோ அப்போ ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவரை துதிக்க துதிக்க தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகள், கட்டுக்கள், எல்லா நோய் நொடிகளும் நிச்சயமாக நலம் பெற்று நாம் ஒவ்வொருவருமே விடுதலையின் மக்களாக, ஆசீர்வாதத்தின் மக்களாக மாற முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் வழிபடுகின்ற ஆண்டவர், ஆராதிக்கின்ற ஆண்டவர், பின்பற்றுகின்ற ஆண்டவர் சாதா செத்த கடவுள் அல்ல, மாறாக என்ன கடவுள்? உயிர்த்த கடவுள், வாழ்வோரின் கடவுள். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரா இல்லையா? இந்த உலகத்திலே விண்ணகத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நற்கருணை பிரசன்னத்தின் வழியாக நம்மோடு குடிகொண்டு நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து கொண்டிருக்க. எனவே தான் சொல்லியிருக்காரு, உலகம் முடியும் வரை நான் உன்னாலும் உன்னோடு இருப்பேன். நம்புறவங்களாம் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்ல முழு கையை தூக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த 2 மணி நேரம் கையை தூக்கிட்டு தான் இருக்கணும் அப்பப்போ, புரியுதுங்களா? கை வலிக்காத. கை வலிக்கிறத பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறையா தியானங்களில் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் மீண்டுமாக நினைவூட்டுகிறேன். கை தூக்கி ஜெபம் பண்ணும்போது கடவுள் நினைச்சுவார், வெற்றியை கொடுப்பாரா தோல்வியை கொடுப்பாரா? அதுக்கு ஒரு ஆதாரம் என்னது? இதை கண்டிப்பாக எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் உங்கள்கிட்ட மறுபடிக்கும் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். என்ன, நம்ம எப்பெல்லாம் நம்ம கை தூக்கி ஜெபம் பண்ணுறோமோ அப்போ ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார். மோசே எப்பொழுதெல்லாம் ஜெபித்தாரோ அப்பொழுது இஸ்ராயல் மக்களுக்கும் அமலேக்கியருக்கிடையே நடந்த போரிலே கை தூக்கி ஜெபித்த போது அங்கே வெற்றி கிடைத்தது. கையை கீழே இறக்கிய போது அங்கே தோல்வி கிடைத்தது. அப்போ நம்ம வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள், நோய்கள், நொடிகள் எல்லாவற்றையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் கரம் தூக்கி ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டவரை நோக்கி நம்ம வெக்கப்படக்கூடாது. இவங்க பார்ப்பாங்க, அவங்க பார்ப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே விலையேற பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டவருக்கு முன்னாடி எல்லாருமே சமமானவர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டவருக்கு முன்னாடி எல்லாருமே ஆசீர்வாதமானவர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டவரை நம்புகிற போது, கூப்பிட்டு அழைக்கிற போது இந்த ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையும் எல்லா உடலுள்ள சுகத்தையும் தருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களோடு என்ன தியானிக்கலாம் என்று சொல்லி யோசித்து கொண்ட போது எனக்கு வந்த வேறு தலைப்புகளில் ஒரு முக்கியமான தலைப்பு புதுசாக ஏற்கனவே உள்ளது தான். இருந்தாலும் உங்களை பார்த்தவுடனே கடவுள் ஒரு உணர்த்திய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, நம்முடைய ஜெப வாழ்வை இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்த வேண்டும். புரிதலுள்ள ஜபிக்கக்கூடிய மக்களாக மாறணும். எப்படி ஜபிக்கணும், ஜபிக்கின்ற மக்களாக எப்படி வாழணும் அப்படிங்கிறத இன்னைக்கு உங்களோட இந்த 1.5 மணி நேரம் பகிர்ந்து கொள்ளலான்னு ஆசைப்படுறேன். ரெடியாக இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, உயிர்த்த ஆண்டோட அமைதி உங்களுக்கு உரித்தாக. சொல்லுங்க, உயிர்த்த ஆண்டோடைய அமைதி உரித்த. கையத்துக்கு சொல்லுங்க, உயிர்த்த ஆண்டவருடைய அமைதி உங்களுக்கு உரித்தாக, உயிர்த்த ஆண்டவருடைய அமைதி உரித்தாங்க. இந்த நாளில் நம்முடைய ஜெபம் எப்பொழுது கேட்கப்படும் என்ற தலைப்பில் உங்களோடு பகிரலாம் என ஆசைப்படுகிறேன். நம்முடைய ஜெபம் எப்போ கேட்கப்படும்? எப்போ கேட்கப்படும் நம்ம ஜெபம்? சொல்லுங்க. அப்போ நம்ம இந்த ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபிச்சா நமக்கு விடுதலை கிடைக்கும், அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்? நம்பிக்கையோட. எப்பொழுது நம்முடைய இறைவேண்டல் கேட்கப்படும் என்ற ஒரு சிந்தனையை நாம் இந்த நாளில் தியானிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இறைவேண்டல் அல்லது ஜெபம் ரெண்டையும் மாற்றி மாற்றி சொல்லுவேன். ரெண்டும் ஒரே மீனிங் தான், இறைவேண்டல் அல்லது ஜெபம். ஜெபம்னா என்ன நினைக்கிறீங்க?
இந்த உயிர்ப்பு காலத்தில் இருக்கோம். யூபிலி ஆண்டு 2025வது ஆண்டில் இருக்கிறோம். இயேசு பிறந்து 2025 வருஷம் ஆயிடுச்சு. யூபிலி ஆண்டு எதிர்நோக்கி திருப்பயணிகளாக வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த காலகட்டத்தில் நாம் அதிகமாக ஜெபிக்க, நம்முடைய திருத்தந்தைக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய திருச்சபையை 12 ஆண்டுகளுக்கு மேலாக வழிநடத்திய நம்முடைய திருத்தந்தை அவர்கள் விண்ணகத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அவருடைய ஆன்மாவுக்காக, அவருடைய புனித நிலைக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அவர் வழியாக எண்ணற்ற பரிந்துரைகளை நாம் பெற அழைக்க, நாம் ஜெபிக்கிற போதுதான் ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். அதனால் ஜெபம் என்பது நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கருவி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புனித ஜான் மரிய வியானி மிக அருமையாக சொல்வார், ஜெபத்தை பற்றி சொல்வார். கடவுள் இந்த உலகத்தை ஆளுகிறார், கடவுள் இந்த உலகத்தை ஆளுகிறார். ஆனால் ஜெபிக்கின்ற மனிதர்கள் கடவுளையே ஆளுகிறார்கள். கடவுளால் முடியாதது என்று சொல்லக்கூடிய ஒரு செயலை கூட ஜெபிக்கின்ற மனிதரால் கடவுளே முடியும் என்று சொல்ல வைக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்ன வார்த்தை அப்புறம் என்ன அர்த்தம்னா, ஜெபிக்கிற போது, இறைவேண்டல் செய்கிற போது நிச்சயமாக கடவுள் தருகின்ற அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் எப்படிலாம் ஜெபிக்கணுங்கிறத பின்னாடி நம்ம யோசிக்க போகிறோம். இப்போ ஜெபனா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். நம்ம ஜெபிக்கிற போது, மன உறுதியோடு ஜெபிக்கிற போது நிச்சயமாக கடவுளுடைய மனதை கூட மாற்ற முடியும். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா, நினிவே மக்கள். பிரைஸ் தி லார்ட். நினிவே மக்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தார்கள். நான் பேசுறது புரியுதா? நான் பேசுகிற தமிழ் புரியுதா? பிரைஸ் தி லார்ட். யார் பெத்த பிள்ளையோ கத்திட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமாம், யாருமே தூங்க முடியாது. ஏன்னா அடிக்கடி ஆண்டவர் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்னு சொல்லி உங்களை எழுப்பி விட்டுருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நினிவே மக்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறாங்க, கடவுளுக்கு எதிரான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அப்போ எந்த இறைவாக்கினரை கடவுள் அனுப்புகிறாரு? யோனா. முதல்ல உடனே அக்செப்ட் பண்ணிட்டாரா, ஏற்றுக்கொண்டாரா? இல்லை. உடனே இந்த நினிவே மக்களுக்கா எங்கே வேண்டாலும் அனுப்புங்க, கோடி புண்ணியமாக போக, நினிவே மக்கள்கிட்ட மட்டும் என்னை அனுப்பாதீங்க அப்படின்னு நினச்சி ஓடுறாரு, படகுல ஏறி ஓடுறாரு. கடைசியில் புயல் வந்தோடனே நான் தான் காரணம் சொன்னோன்னே அந்த கடலில் தூக்கி போட்டோன்னே ஒரு மீன் முழுகுது. 3வது நாளில் வெளியில் வராரு. திரும்பி ஆண்டவரால் நினிவே மக்களுக்கு அனுப்பப்படுறாரு. அவர் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறாரு. கேட்ட உடனே நினிவே மக்கள் நினைச்சாங்க, சாக்குடை அணிந்து மனம் மாறி நோன்பு இருந்து ஜெபிக்கிறார்கள். இறுதியில் எந்த நினிவே நகர கடவுள் அழிக்கணும்னு யோனாவை அனுப்புனாரோ அதே மக்களை ஆண்டவர் அழிக்காமல் விட்டுவிட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கிற சாபசாமி அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆண்டவர் மேலே நம்பிக்கையை நம்ம கொஞ்சமாக வச்சுருக்கோம்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அந்த நினைவே மக்களை அழிக்காமல் விட்டு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டாரா? நம்ம இப்போ தான் தவக்காலத்தை முடித்து உயிர்ப்பு காலத்தில் வந்திருக்கோம். பேதுரும் தவறு செஞ்சார், யூதாசும் தப்பு செஞ்சார். ரெண்டுமே தப்பு தான். 3 முறை இயேசுவை மறுதளிச்சார், உயிருக்கு பயந்துக்கிட்டு 3 முறை மறுதளிச்சார். யூதாசு எப்படியாவது இயேசுவை, அவருக்கு பல நோக்கம் இருக்குது. ஒரு காசு மேலே ஆசை இருந்திருக்கலாம், அல்லது இயேசு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசராக மாற்றணும், இவரை கோபத்தை கிண்டி விட்டாதான் இவர் ரோமையரெல்லாம் அடிச்சுட்டு அரசராக மாறுவோன்னு தோண்டியிருக்கலாம். இல்லை இவரால் ஒன்றுமே புண்ணியம் இல்லைன்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கலாம். ஆனால் கடைசியாக மனம் வருந்தினார், அழுதாரு, செஞ்சிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போய் மன்னிப்பு கேட்கல, கடவுள்கிட்ட போய் வேண்டலை. ஆனால் பேதுரு என்ன செஞ்சார்? மனநொந்து அழுது இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவரை கடவுள் உயர்த்தினார், இவர் வாழ்வை இவரே அழித்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம கடவுளை விட்டு பிரிந்து செல்கிற போது, கடவுளுடைய அன்பை மறக்கிற போது, நாம் கடவுளை விட்டு தூரமாக செல்கிற போது, நாம் திரும்பி மனமாறி ஒரு கட்டத்தில் எவ்வாறு ஊதாரமே சொன்னா பத்திலா, தந்தையே நான் கடவுளுக்கு உமக்கு எதிராக பாவம் செய்தேன், உம்முடைய மகன் என அழைக்கப்பட நான் தகுதியற்றவேன் என்று சொல்லி தன்னை இழந்து மனம் வருந்தி இந்த அவர்கிட்ட போய் ஜெபமன்னார் பத்திலா, அப்பாட்ட போய் வேண்டுதல் செஞ்சார் பத்திலா. அப்போ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கடவுள் அவரை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ நம்ம ஜெபிக்கிற போது கடவுளுடைய மனதையே மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். யாராவது கஷ்டத்தில் இருக்காங்களா? நம்பிக்கையோடு ஜெபிங்க. ஜெபிக்கிற போது நிச்சயமாக கிடைக்கும்.
ஏனால் ஜெபத்தால் முடியாத இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஜெபிக்க ஜெபிக்க தான் ஜெயம் கிடைக்கும். ஜெபிக்க ஜெபிக்க தான் வாய் விட்டு சிரித்தால், வாய் விட்டு துதித்தால் பேய் விட்டு போகும். வாய் விட்டு துதித்தால் பேய்னா உடனே அப்படியே பயங்கரமாக கருப்பாக ஒரு பிசாசு அப்படி இல்லை. நம்ம சிந்திக்கிற தீய சிந்தனை ஒரு பேய் தான். தூக்கி பிடிக்கிற ஜாதி ஒரு பேய் தான். பிறரை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் நினைக்கிறது பேய் தான். பிறரை தரக்குறைவாக நினைக்கிறது ஒரு பேய் தான். பிறரை மதிக்காமல் இருக்கிறது ஒரு பேய் தான். பிறருடைய மனதை காயப்படுத்துறது ஒரு பேய் தான். கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை மறந்து என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, நான் என்னத்தை வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு பேய் தான். எதுக்கு இந்த உலகத்தில் வாழணும்னு சொல்கிறதும் ஒரு பேய் தான். கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காது, அதை மறந்து இருப்பதும் ஒரு பேய் தான். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். எனவே இந்த ஒரு புரிதலோடு நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு முறையிலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே தியானிப்போம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். நான் எங்கே போனாலும் ஒரு உண்மை நிகழ்வை சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிப்பேன். இந்த யூடியூப்லேயே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்கும்போது ஆண்டவர் மேலே நம்பிக்கை அதிகமாகும். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அதாவது ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு, புரியுதுங்களா? அந்த 35 வருஷத்துக்கு முன்னாடி அங்கிட்டு ஒரு 10 வருஷம் அந்த அப்பா அம்மாவுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. ரொம்ப உங்களுக்கு தெரியும் இப்போ உள்ள காலங்களில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் நமக்கே தெரியும். எவ்வளவு சமூக ரீதியாக எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழலில் அவங்க கடவுள் மேலே ஆழமான நம்பிக்கை வச்சு, ஆண்டவரே எப்படியாவது எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்கள். பிரைஸ் எல்லாம். சோர்வார்கள்னு சொல்லுங்கள். பிரைஸ் எல்லாம். வெரி குட். நம்பிக்கையோடு ஜெபிக்கிறாங்க. ஓகேங்களா? ஜெபிக்கிற போது 10 ஆண்டுகளுக்கு பிறகு கடவுள் ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தார். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அதுக்கடுத்து ஒரு 2 வருஷம் கழிச்சு இன்னொரு ஆண் குழந்தையும் கொடுக்குறாரு. 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2 ஆண் குழந்தைகளை கடவுள் அவளுக்கு கொடுக்குறார். அவங்க வேற எந்த மருத்துவமனைக்கோ எங்கேயே போகல. ஆனால் ஆண்டவர் மேலே ஆழமான நம்பிக்கை. பல விமர்சனங்கள், அவமானங்கள் எல்லாத்தையும் கடந்து இந்த ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார்னு சொல்லி நம்பிக்கையோடு ஜெபித்ததுனால கடைசியாக 2 ஆண் பிள்ளைகளை கொடுக்கிறார். அந்த 2வது பிள்ளை பிறந்த உடனே குறை மாசத்தில் பிறந்திருக்கு. அந்த 2வது பிள்ளை குறை மாசத்தில் பிறந்திருக்கு. உடனே அந்த குழந்தை பிழைக்காது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் சொல்லிட்டார். மதுரையில் பிறக்குது. உடனே பிழைக்காது அப்படின்னு சொன்னோடனே கண்ணாடி பெட்டியில் வச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. குழந்தைக்கு சத்து குறைவாக இருந்துச்சுன்னா கண்ணாடி பெட்டிகள் வச்சுருப்பாங்கல்ல. இப்போ 2 மாதம் தாய் கூட காமிக்காமல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்கிற போது அந்த தாயோடைய அம்மாச்சி நல்ல மாதா மேலே, ஆண்டவர் மேலே நல்ல பக்தியானவங்க. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாங்க. அம்மா, தாயே, என்னுடைய மகளுக்கு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீங்களே, இப்போ 2வது பிள்ளை உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. மருத்துவரே, நீங்கள் கடவுளாக நினச்சாதான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு ஜெபிக்கிட்டு ஒரு வேண்டுதலை வைக்கிறாங்க. என்ன வேண்டுதல் அப்படின்னா, என்னுடைய பேர பிள்ளைய நீங்கள் காப்பாற்றுங்க, உங்கள் மகனுடைய பேரையே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வைக்கிறாங்க. நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மாதாட்ட பரிந்துரைக்காக ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சு கொஞ்சம் 2-3 நாளில் அந்த மருத்துவர் சொன்னாராம், அந்த குழந்தையை ஆய்வு செஞ்சுட்டு எந்த குழந்தை பிழைக்காதுன்னு சொன்ன அந்த மருத்துவர் அந்த குடும்பத்தினரை பார்த்து சொன்னாராம், இந்த குழந்தை அற்புதமாக பிழைத்து கொண்டது என்று சொன்னாராம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அப்போ அந்த குழந்தை வளர்ந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்குது. படித்த உடனே 2 பிள்ளைங்க தானே அவங்க வீட்டில். 10ஆம் வகுப்பு முடித்த உடனே அந்த 2வது பிள்ளை போய் அவங்க அம்மாட்ட போய் கேட்குது, நான் சாமியாரா போவா அப்படின்னு கேட்குது. சாமியாரா போவா அப்படின்னு. அவங்க அம்மாவுக்கு ஒரே அழுக. ஏன் அழுகிறாங்க? 10 வருஷம் கழிச்சு தவமாக 2 பிள்ளையை பெற்றா, அதுவும் ஆப்ரேஷன் பண்ணி 2 பிள்ளையை பெற்றேன். ஆனால் ஒரு பையன் நமக்கு கஞ்சி ஊற்றுன்னு பார்த்தா சாமியாருக்கு போகிறேன்னு சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுகிறாங்க. அப்போ தான் அந்த ஸ்டோரியெல்லாம் சொல்கிறாங்க, நடந்த நிகழ்வை. இப்படிலாம் உன்னை கடவுள் காப்பாற்றினார், இருந்தாலும் நீ எங்களோட இருக்கணும்னு சொன்ன பிறகு அந்த பையன் நான் சாமியாரைத்தான் போகணும், ஒத்த காலில் சாப்பிடாமல் கொள்ளாமல் பிடிவாதம் பிடிக்கிறான்.
கடைசியில் வந்து சரி போடணும். அம்மா அழுத கண்ணீரோட நினச்சிறாங்க, நீ நல்லபடியாக போய் சாமியாராக போய் கடவுளுக்கு பணி செய்யணும், இதுக்காக கடவுள் உன்னை பொழைக்க வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாரு. ஃபாலோ பண்ணுறீங்களா? ஃபாலோ பண்ணுறீங்களா? பிரைஸ் தி லார்ட். நீ உட்காந்துருக்க பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். உடனே சாமியாருக்கு போன அனுப்பிடுறாரு. அப்படியே படித்து சாமியார் ஆயிட்டு 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு பணி செஞ்சு இப்போ 4ஆவது ஆண்டு முடித்து 5ஆவது ஆண்டை ஏப்ரல் 18ஆம் தேதி முடிச்சிட்டார். 5ஆவது ஆண்டு தொடங்கியிருக்கார். அந்த சாமியார் யாரும் இல்லை, அது நான் தான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த உண்மை சாட்சியத்தை எதற்கு எங்கே போனாலும் சொல்கிறேன் அப்படின்னா, கடவுளால் முடியாத இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் கொடைக்கானலுக்கு போயிருந்தேன். இந்த சாட்சியத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். இது உண்மையை நடந்த நிகழ்வு. என் கண்ணால் பார்த்து, புத்தகத்தில் வாய்ச்சது கிடையாது. என் கண்ணால் அனுபவித்த, உணர்ந்த, என் குடும்பத்தை உணர்ந்த அந்த சாட்சியத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் குரு மாணவனாக இருக்கும்போது கொடைக்கானலுக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த எங்களுக்கு பயிற்சிக்காக அங்கங்கே குடும்பத்தில் தங்க வச்சுருந்தாங்க குரு மாணவராக இருக்கும்போது. அப்போ ஒரு ஆசிரியர் வீட்டு, பெரிய கூட்டு குடும்பம், அந்த ஆசிரியர் வீட்டில் தங்கியிருந்தேன். அவளுக்கு வந்து கவர்மெண்ட் சம்பளம் வாங்குகிற ஒரு ஆசிரியை, புரியுதுங்களா? ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரே வருத்தம், குழந்தை பாக்கியம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளாக அவங்க வந்து ரொம்ப இது குறித்து ரொம்ப மன வருத்தம். இப்போ நாங்கள்லாம் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடிய ஒரு சூழல். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் ஜெபிச்சுட்டு தான் இது பண்ணுவோம். இப்போ 2ஆவது வாரம் முடியுது, நாங்களும் குருமடத்துக்கு வரணும். அதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் கடைசி நாள் ஜெபிச்சுட்டு நான் சொல்லிட்டு வந்தேன், நிச்சயமாக நான் அடுத்து கொடைக்கானல் வரும்போது நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுப்பார் என்று சொல்லி குருமடத்துக்கு வந்து நான் டீக்கனாக ஆன பிறகு, திருத்தொண்டராக அருள்பொழி செய்யப்பட்ட பிறகு ஒரு ஃபோன் வருது. அங்கேருந்து ஃபோன் வருது, ஃபாதர் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, என்னுடைய மனைவி கற்பம் தரித்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஒரு கொஞ்ச நாளில் செய்தி வருது, ஒரு அழகிய ஆண் குழந்தையை கடவுள் கொடையாக கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் நான் ஒரு முறை ஒரு நிகழ்வுக்கு போயிட்டு அந்த குழந்தையை போய் கட்டி பிடிச்சி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கடவுளுக்கு கொடுத்த கொடை என்று சொல்லிட்டு அந்த குழந்தையை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தேன். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி நிறையா நிகழ்வுகளை சொல்லலாம். எதற்கு இதை இந்த நேரத்தில் இந்த ஆண்டவருக்கு முன்னாடி சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவரை நம்புவோருக்கு ஒருபோதும் ஏமாற்றம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த மலைமாதா கோயில் பக்கத்தில் ஒரு 4 வீடு 5 வீடு தான் இருக்குது. நீங்கள்லாம் இங்கேருந்து எங்கே இருந்தோ வந்திருக்கீங்க, பஸ்ஸில் ஏறி எங்கேருந்தோ வந்திருக்கீங்க, வண்டியை பிடிச்சி வந்திருக்கீங்க அப்படின்னா 4 பஸ், இந்த பாட்டிலாம் 4 பஸ் எடுத்து வந்திருக்காங்க. அப்போனா என்ன காரணம்? இந்த இடத்துல வந்து, இந்த மாதா காட்சி கொடுத்த இடத்துல வந்து, இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி வந்து ஜெபிச்சா என் வாழ்க்கையில் அற்புதம் அதிசயம் நடக்கும் சொல்லி வந்திருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்படி வருகிற போது நீங்கள் பண்ணுகிற தியாகத்தின் பொருட்டு, உங்கள் நம்பிக்கையின் பொருட்டு நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஒரு முன்னுரை தான். முன்னுரையே இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்போ தான் நேராக நம்ம என்ன எப்படிப்பட்ட மனநிலையில் ஜெபிக்கணும், அதை நம்ம பல நேரங்களில் ஜெபிக்கிறோம். ஆனால் வந்து அது வந்து ஒரு புரிதல் இல்லாமல் ஜெபிச்சுட்ருக்கோம். ஆனால் எப்படி ஜெபிக்க வேண்டும்னு சொல்லி இந்த உயிர்ப்பு காலத்தில் நம்ம வந்து இன்னும் ஆழமாக தியானித்தோம் அப்படின்னா, வருகின்ற நாட்களில் இங்கே வந்திருக்கிறவங்களாவது ஒரு புரிதலோடு நம்ம ஜெபிக்க முயற்சி பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தயாராக இருக்கீங்களா? தயாராக இருக்கிறோன்னு சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். சரி, நம்ம செய்திக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலோடு நம்ம கைகள் தட்டி உற்சாகமாக கரம் தட்டி ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. கேட்போமா? ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. சொத்திர பலி விண்ணப்ப ஜெபம், சொத்திர பலி விண்ணப்ப ஜெபம், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. உற்சாகமாக
ஜெப ஆவி போற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே உபவாசித்து உடலை ஒருத்து உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும் ஆமென் ஜெப ஆவி போற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெப ஆவி போற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே தானியேல் போல 3 வேளையும் தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே தவறாமல் நான் ஜெபிக்கணுமே ஜெப ஆவி போற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெப ஆவி போற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே முழங்கால்கள் முடங்கணுமே முழங்கால்கள் முடங்கணுமே கண்கள் எல்லாம் குளமாகணும் என் கண்கள் எல்லாம் குளமாகணும் ஜெப ஆவி போற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே எல்லாரும் ஜெப ஆவி போற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா வாய் திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று சொல்லுங்க ஹல்லேலூயா இயேசுவே என்று கூப்பிடுங்க வாய் திறந்து இயேசுவே ஹல்லேலூயா என்று சொல்லி ஹல்லேலூயா 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 வாய் திறந்து துதிக்க துதிக்க நம்முடைய கட்டுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் நோய் நொடிகள் மன நோய்கள் உடலில் உள்ள வியாதிகள் எல்லா வகையான பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார் ஹல்லேலூயா 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 வாய் திறந்து இயேசுவே ஹல்லேலூயா இயேசுவே இயேசுவே வாய் திறந்து கரம் உயர்த்தி ஹல்லேலூயா இயேசுவே ஹல்லேலூயா 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 இயேசுவே 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 ஹல்லேலூயா இயேசுவே 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஹல்லேலூயா நன்றி இயேசுவே 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 ஹல்லேலூயா இயேசுவே ஹல்லேலூயா 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 இயேசுவே 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 நம்முடைய ஜெப வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் முதல் படிநிலை நம்ம கோயிலில் போய் ஜெபம் பண்ணாலும் சரி வீட்டில் ஜெபம் பண்ணாலும் சரி நாம் ஜெபிக்கிற போது பாட்டிவா உட்காருங்க பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம் நம்முடைய ஜெப வாழ்வு எப்படி இருக்கணும் முதலாவதாக நாம் கடவுளை புகழ வேண்டும் எப்பெல்லாம் ஜெபிக்கிறோம் முதல்ல போய் மல்லிகை லிஸ்ட் எடுத்து போன மாதிரி ஆண்டவர் மல்லிகை கடைக்காரர் கிடையாது எங்கேயாவது போனோம்னா உடனே நினைச்சிரோம்னா ஆண்டவரே அவரை பேச விடுறதே கிடையாது ஜெபம் என்பது நாம் அவரோடு பேசுவது அவர் பேசுவதை நாம் கேட்பது ஆண்டவரை துதிப்பது இதெல்லாம் நிறையா ஜெபம்னா எல்லாமே இருக்குது பல நேரங்களில் ஜெபம்னா என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம வேண்டுதலை சொல்கிறதான் ஜெபம் நினச்சிட்டு இருக்கோம் பிரைஸ் எல்லாம் நாம் ஜெபிக்க தொடங்குகிற போது நாம் செய்யக்கூடிய முதல் செயல் ஆண்டவரை புகழணும் ஃபஸ்ட்டு ஆண்டவர் அதனால தான் நான் சொன்னேன்ல வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் வாய் விட்டு துதித்தால் பேய் விட்டு போகும் வாய் விட்டு இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிக்கிட்டே இருங்களேன் உங்கள் வாழ்க்கையிலோட எல்லா பிரச்சனையும் போயிடும் பல நேரங்களில் நம்ம நாவில் இயேசுங்கிற வார்த்தையை உச்சரிக்கிறத விட எதை உச்சரிக்கிறோம் அதிகமாக அது நீங்களே உங்களுடைய சுய ஆய்வுக்கு விட்டு விடுகிறேன் பிரைஸ் எல்லாம் இயேசுவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ இயேசுவே 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 இயேசுவேன்னு சொல்லும்போது நிறைய அற்புதங்கள் நிறையா தியான கூட்டங்களில் சொல்கிறாங்க சாட்சியாக நிறைய அற்புதங்கள் நடந்தது எந்த நேரத்தில்னா துதிக்கும் போது தான் கேன்சர் கட்டிகள் உடைந்து ஓடினது எல்லா வகையான நோயிலிருந்து விடுதலை மனநோயிலிருந்து உடல் நோயை விட அதிகமாக கஷ்டப்படுறது மனநோய் மன இறுக்கம் மன அழுத்தம் அதிலிருந்து அதிகமான விடுதலை டெலிவரன்ஸ் கிடைச்சது அப்படின்னா துதிக்கும் போது இயேசுவினுடைய பேரை சொல்லி ஹல்லேலூயா என்று சொன்னபோது தான் அதிகமாக வந்து
அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். இப்போ எப்பெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்களோ உங்கள் மனசில் பசுமரத்தை ஆணி போல் பதிய வச்சுங்க, ஆண்டவரை புகழுங்க. ஒரு கோயிலுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணுறீன்னு வைங்க, உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணால் உங்களுக்கு துதிக்க தெரியலையா, ஆண்டவர் புகழ தெரியலையா, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே இயேசுவே என்று சொல்லி ஒரு 100 150 தடவை 200 தடவை அதை மட்டும் சொல்லுங்கள். அதுக்கடுத்து ஆண்டவர் எந்த வார்த்தையை சொல்லி துதிக்கணும்னு அவர் சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். செஞ்சு பாருங்களேன். ஒரு மாதம் அடுத்த 23ஆம் தேதி சப்போஸ் நீங்கள் வந்தீங்கனாலே எப்போ வரீங்களோ புரியுதுங்களா, அது வரைக்கும் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா. இந்த நாளுக்கு வந்தோம் ஏதோ மாதம் நடக்கிற அந்த ஒரு வழிபாடு மாதிரி பெறக்கூடாது. நம்ம ஜெபிக்கிற முறையில் ஒரு மாற்றம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் பேசுறது புரியுதுன்னு சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். வெரி குட். அப்போ நம்ம எப்பெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்போ நல்லா கையை தூக்கிடுங்க. வீட்டில் இருந்தீங்கன்னா கதவெல்லாம் அடைச்சிட்டு குடும்பத்தோடு நீங்கள் நினச்சிங்க கையை உயர்த்தி நீங்கள் ஜெபிங்களேன், ஆண்டவர் குடும்பத்தை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். பல நேரங்களில் என் குடும்பத்தில் பிரச்சனை, பல புரிதல் இல்லாத சூழல், அமைதி இல்லாத சூழல், நெருக்கடியான சூழல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம கையை தூக்கி குடும்பத்தோடு இணைஞ்சு ஜெபிக்காதான். ஜெபிக்காத குடும்பத்தில் அமைதி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால் நம்ம கண்ணால் லட்டு திங்கி ஆசையாஞ்சுற மாதிரி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கொட்டி நம்ம முன்னாடி இருக்குது, கடவுளுடைய அருள் நமக்கு நிறைவாக இருக்குது. ஆனால் பல நேரங்களில் ஜெபிக்காதனால அதை இழந்து கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஜெபிக்கிற முதல் படிநிலை கையை தூக்கி மோசே ஜெபித்ததை போல இயேசுவே 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 ஹல்லேலூயா 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 என்று சொல்லி நம்ம துதிக்க 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 உச்சி தலை முதல் உள்ளம் கால் வரை கடவுளுடைய அபிஷேகம் நிறைவாக நம்ம மத்தியிலே வரும். பிரைஸ் தி லார்ட். எல்லாவான வியாதிகள் மன இறுக்கங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலை நமக்கு தருவார். அது எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை தருவார். வியாதிகள் வந்தாலும் அது எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை, சக்தியை, வலிமையை கடவுள் நமக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு சிலுவையை ஏற்பதற்கு முன்பாக, கொடூரமான சாவை ஏற்பதற்கு முன்பாக யோசிச்சு பாருங்க, சாதாரண ஒரு சாவை ஆண்டவர் இறந்தது 2 கையையும் காலையும் 3 ஆண்டிகளாக அணைச்சிறாங்க, அரைகிறாங்க, பாரமான சிலுவையை சுமத்துறாங்க, எட்டி உதைக்கிறாங்க, காரி உமிழ்கிறார்கள், கல் தூணில் கட்டி அவரை சித்திரவதை பற்றிய சாட்டையால் அடிக்கிறார்கள். சாட்டைனா சாதாரண சாட்டை கிடையாது, அடிச்சனா சதையோடு இழுத்துட்டு வர சாட்டை. அப்படிலாம் கொடுமைப்படுத்துகிறாங்க. அப்படிலாம் ஆண்டவர் கஷ்டப்பட்டார் அப்படின்னா எதன் வழியாக, எப்படி அவர் தாங்கக்கூடிய வலிமையை பெற்றார் அப்படின்னா ஜெபத்தின் வழியாகத்தான். பிரைஸ் தி லார்ட். அந்த கெத்செமனே தோட்டத்திலே இரத்த வெறியை வியர்த்து அவர் கண்ணீர் விட்டு தந்தையினுடைய திருவுளத்திற்காக ஜெபித்தாரே, அந்த ஜெபத்தினுடைய வல்லமையும் ஆற்றலும் தான் இயேசுவை, அந்த சாத்தானை வெல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை நிகழ்த்தி காட்டியது. அந்த சிலுவை சாவின் வழியாக இயேசு நமக்கெல்லாம் விடுதலையை மீட்பை நமக்கு தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வருகின்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றால், வருகின்ற அழகையின் சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த காலம் என்பது சாதாரண காலம் கிடையாது. புரியுதுங்களா? சோப்பு டப்பாக்கில் எல்லாமே இருக்குது. மனுஷனுக்கு பல்லு இருக்கோ இல்லையா, என்ன இருக்குது? செல்லு இருக்குது. செல்லு இல்லாத மனுஷன் யாராக இருக்கீங்களா? அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு இந்த உலகம் டெக்னாலஜி வேர்ல்டில் இருக்கும். புரியுதுங்களா? எதுக்கு எடுத்தாலும் ஃபேஸ்புக்கு, எதுக்கு எடுத்தாலும் வாட்ஸ்அப்பு, எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் இதை அனுப்புங்க, ஜிபே. இப்போ யாரும் கேஷாக கொண்டு போகுது, ஜிபே இருக்கா அப்படின்னு கேட்குறோம். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்கிற காலங்கிறது இன்றைக்கி இந்த டப்பா, நாளைக்கு எந்த டப்பான்னு தெரியலை. ஒருவேளை கையிலேயே உள்ளே இன்சர்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி கூட விடுவாங்கன்னு நினைக்கிறேன், வாய்ப்பு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட காலத்தில் நாம் ஆண்டவருடைய துணை இல்லாமல், இவருடைய ஆற்றல் இல்லாமல், இவர் தருகின்ற அபிஷேகம் இல்லாமல் நாம் வாழ்வது மிகப்பெரிய சவாலானது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த ஆண்டவருடைய பேரை சொல்லி, இவருடைய நாமத்தை சொல்லி நாம் துதிக்க துதிக்க துதிக்க, புகழ 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 உங்களுக்கு தேவையான விடுதலையை, ஆசீர்வாதத்தை இந்த உயிருள்ள தேவன், இந்த உயிர்த்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அதனால் எப்பெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்களோ மறக்கவே கூடாது. இந்த நாளில், இந்த ஒரு நாள் நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுடைய ஜெப வாழ்வில் ஒரு மாற்றம் இருக்கணும். புரியுதுங்களா? அப்பொழுது நீங்கள் 4 பேருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ எப்பெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்களோ முதல்ல எடுத்தோடனே விண்ணப்பத்துக்கு போகாதீங்க.
ஆண்டவரை புகழுங்க. ஆண்டவர் பேரை சொல்லி ஆண்டவரை துதிக்கிறேன் புகழுகிறேன் என்று சொல்லி எல்லாம் அவர் பேரை சொல்லி எப்படிலாம் ஆண்டவர் பேரை சொல்லி துதிக்க முடியுமோ திருவுலகத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளை பயன்படுத்தி ஆண்டவரை துதிக்கணும். இது முதல் படிநிலை, இது முதல் படி. புரியுதுங்களா? ரெண்டாவது படி எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா நன்றி சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எத்தனை தொழுநோயாளர்களை இயேசு குணப்படுத்துறாரு? எத்தனை தொழுநோயாளர் இயேசு குணப்படுத்துறாரு? 10 தொழுநோயாளர்களே குணப்படுத்துறாரு. ஆனால் எத்தனை பேர் இயேசுட்ட போய் நன்றி சொன்னாங்க? ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு. ஒரே ஒரு ஆள் தான் என்ன செய்கிறாரு? போய் இயேசுவே உமக்கு நன்றி என்ன சொல்கிறார். அப்போ இயேசு அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு? மிச்சம் 9 பேர் எங்கேயா அப்படின்னு கேட்குறாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம கடவுளை எப்போ தேடுவோம் தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்போ தேடுவாங்க? எக்ஸாம். ஆண்டவரே எனக்கு படித்த கேள்வி எல்லாம் வந்துடணும். ஆண்டவரே படித்ததுக்கு இப்போ நான் எழுதுனேன் எல்லாத்துக்கும் மார்க் போட்டு 200க்கு 100க்கு 100. இப்போ 200லாம் கிடையாது, நமக்கு படிக்கும்போது தான் 200. இப்போ 100க்கு 100 போட்டுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை கடவுளை தேடுவோம். நோய் வரும்போது ஆண்டவரே என்னுடைய இப்போ நோய்க்காக ஜெபிக்கிற ஆண்டவரே எனக்கு நோயிலேருந்து விடுதலை கொடுங்க. ஆனால் ஒரு லாபம் ஒரு 10 லட்சம் வருதுன்னு வைங்க, 1 கோடி வருதுங்க. ஆண்டவரே இந்த 1 கோடி வந்திருக்கா நன்றின்னு நினைக்காத சொல்கிறோமா? இல்லை ஒரு காரு பங்களான்னு போகிறீங்க, எந்த அளவுக்கு நம்ம நமக்கு கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதங்களை நினச்சி நன்றி சொல்கிறோம். பல நேரங்களில் தேவைக்கு ஆண்டவர் ஊறுகாய் மாதிரி நினச்சிடும். சாப்பாட்டுக்கு சைடிஸ் இல்லைன்னா ஊறுகாய் எடுத்து சாப்பிட்றோம்ல, அது மாதிரி தேவைக்கு ஆண்டவர் நினச்சக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் திருமணத்தில் மட்டும் வாக்குறுதி இல்லை, இந்த ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இன்பத்திலும் ஆண்டவருக்கு பிரமாணிக்க இருக்கணும், துன்பத்திலும் ஆண்டவர் பிரமாணிக்க இருக்கணும், உடல் உள்ள சுகத்திலும் ஆண்டவர் பிரமாணிக்கமாக இருக்கணும், நோய் வரும்போதும் பிரமாணிக்கமாக இருக்கணும். அப்படி இருக்கிற போது எல்லாத்தையும் நினச்சி நன்றி சொல்லுகிற போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் முழுமையாக பெற முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம பெற்றுக்கொண்டு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். ஒரு நோய் வருது, அந்த நோய்க்காக நன்றி சொல்லுங்களேன், அந்த நோய் சரியாயிடும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே எனக்கு நோய் வந்திருக்கு ஆண்டவரே, அதற்காக நன்றி. உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்குது, ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனையை கொடுத்து என்னை மகிமைப்படுத்த போவதற்காய் நன்றி. உங்கள் வாழ்க்கையில் துன்பம் வருது, ஆண்டவரே இந்த துன்பத்தை கொடுப்பதற்காய் நன்றி. உங்கள் வாழ்க்கையில் ஒன்று தடைப்பட்டு போயிட்டே இருக்குது, ஆண்டவரே தடைப்பட்டு போயிட்டு இருக்கு ஆண்டவரே அதற்காய் நன்றி என்று சொல்லி நன்றி சொல்லிக்கிட்டே இருங்களேன், அவர் ஏற்றிக்கிட்டே போவார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நமக்கு முன்னாடி தரக்குறைவாக நம்மளை பேசலாம், நமக்கு தடையாக நிற்கலாம், நம்மளை மட்டம் தட்டலாம், நம்மை புரிஞ்சுக்கிறாமல் இருக்கலாம், நம்மளை பற்றி இல்லாதவை பொல்லாதெல்லாம் பேசலாம். ஆனால் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. சென்ற இடமெல்லாம் இயேசு நன்மை செய்ததை போல நீங்களும் நானும் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து ஆண்டவருக்கும் நம்மளுடைய மனச்சாட்சிக்கும் பிரமாணிக்கமாக வாழ்ந்து உண்மையோடும் நேர்மையோடும் வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்கிற போது இந்த ஆண்டவர் நமக்கு விடுதலையை தருவார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நன்றி உணர்வோடு கிடைக்கிற எல்லாத்தையும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. அது இன்பமோ துன்பமோ ஆசீர்வாதமோ வெற்றியோ தோல்வியோ எல்லாத்துக்கும் ஆண்டவரே இதன் வழியாக எனக்கு மாட்சியை கொடுக்க போவதற்காய் நன்றி என்று சொல்லி நன்றி சொல்லுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உயர்த்தும். அப்போ ஜெபிக்கிற 2வது படிநிலை எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? இறைவனை துதிக்கணும், புகழ வேண்டும், புகழ்ச்சி செலுத்த வேண்டும் ஜெபிக்கிற போது. 2வது என்ன செய்யணும்? கடவுளுக்கு நன்றி சொல்லணும். புரியுதுங்களா? 3வது என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய பாவத்திற்காக மன்னிப்பு பெற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வாய்ப்பு கிடைக்கிற நேரமெல்லாம் இப்போ கூட ஒப்புரவு அருள்சாதனை நடக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் வாய்ப்பு. ஒரு அருள்தந்தை நினச்சிறாங்க ஒப்புரவு அருள்சாதனத்தை கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கிடைக்கும் போது என்ன செய்யணுமா? நம்ம பாவ சிங்கத்தின் செஞ்சுட்டு வைங்களேன், தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த கடவுளை பார்க்கணும் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். இந்த ஆண்டவரை பார்க்கணும் சாமி, என் வாழ்நாளில் பார்க்கணும் அப்படின்னா பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஆர்வத்தை பாராட்டுறேன். இந்த ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னா நம்ம உள்ளம் உடல் ஆத்மா எப்படி இருக்கணும்? மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5:8 என்ன வாசிக்கிறோம்? தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்ப. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்களும் நானும் உணர வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆண்டவர் தருகின்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீனும் நானும் சுவைக்க வேண்டும் என்று சொன்னால், யாருடைய உள்ளம் யாருடைய உடல் யாருடைய ஆத்மா தூய்மையாக ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமும் அபிஷேகமும் உண்டு. நான் குருவாக 4வது ஆண்டை முடித்து 5வது ஆண்டை தொடங்கி இருக்கிறேன். பல நேரங்களில் நான் மாதத்துக்கு ஒரு முறையாவது பாவ சிங்கம் செஞ்சிருவேன்.
புரியுதுங்களா? சாமியாரெல்லாம் பாவம் செய்வீங்களா அப்படிலாம் கேட்டாது. நாங்களும் உங்களை போல மனிதர்கள் தான். பிரைஸ் எல்லாம் பாவ சங்கீதனை செஞ்சதுனால தான் இது வரைக்கும் நான் குருவாக இருக்கிறேன். பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம் பாவ சங்கீதனை செய்கிற போது நமக்கு கிடைக்கிற ஒரு ஆனந்தம் இருக்கு பார்த்தீங்களா, அது அளப்பெரியது. நீங்கள் பாவ சங்கீதத்தை செஞ்சுட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்களேன், அது நிச்சயமாக கிடைக்கும். பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம். ஏன்னா ஆண்டவர் பாவிகளை வெறுக்க மாட்டார், பாவத்தை தான் வெறுக்கிறார். ஆண்டவர் பாவிகளை வெறுப்பவர் அல்ல, பாவத்தை வெறுக்கிறார். ஒரு பாவி மனம் மாறினார் அப்படின்னா விண்ணகத்தில் பெரும் மகிழ்ச்சி உண்டாகும். பிரைஸ் எல்லாம். நீங்கள் மனம் மாறினீங்களேன், வானதூர்கள்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. ஏன் தெரியுமா? ஐயோ, இந்த மண்ணகத்தில் இருந்த ஒரு பாவி மனம் மாறிட்டாரு, விண்ணக தந்தை மகிழ்ச்சியோடு இருப்பார் நம்ம மனம் மாறுகிற போது. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் ஒரு விண்ணக தந்தை மகிழ்ச்சியாக இருக்கும்போது நீங்கள் கேட்குற விண்ணப்பம் கிடைக்குமா கிடைக்காதா? உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் அம்மா அப்பாவோ இல்லை உங்கள் சொந்தக்காரர்களோ இல்லை ஒன்று விட்ட சொந்தமோ யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அவங்க சந்தோஷமான மனநிலையில் இருக்கும்போது உனக்கு கேட்கும்போது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? பயங்கர டென்ஷனில் இருக்கும்போது கேட்குறீங்கன்னா கொடுப்பாங்களா? பிரைஸ்லாம் பெஸ்ட் எக்ஸாம் தான் சைக்காலஜி, ஒரு மனித சைக்காலஜி தான். இப்போ ஆண்டவருடைய சைக்காலஜி என்ன? நம்ம தூய உள்ளத்தோடு இருக்கும்போது இந்த ஆண்டவர் நினைச்சாரு சந்தோஷமாக இருக்கார், மகிழ்ச்சி கொள்கிறார், விண்ணகமே மகிழ்கிறது, தூதர்கள் எல்லாம் மகிழ்கிறாங்க. அந்த சூழலில் ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொன்னால் கிடைக்குமா கிடைக்காதா? நான் பேச புரியலையோ? கிடைக்குமா கிடைக்காதா? பிரைஸ்லாம் பிரைஸ்லாம். அப்போ மூன்றாவது படிநிலை மன்னிப்பு கேட்க வேண்டும். இன்னைக்கு வாய்ப்பு இருந்தால் குருவானவர் பின்னாடி அமர்ந்திருக்கிறார், முடிந்தவர்கள் இந்த தவக்காலங்களில் பாவசிங்கம் செய்யாதவங்க செய்யுங்க. புரிஞ்சுங்களா? பாவசிங்கம் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, நீதிமானு கூட ஒரு நாளைக்கு 7 முறை பாவம் செய்கிறார். ஒரு சிலர்கிட்ட பாவம் செய்யறான்னு கேட்டால் நான் என்னத்தை பாவம் செஞ்சேன் அப்படி கேட்பாங்க. நான் நல்லது தானே செஞ்சேன், நான் பாவம்னே எனக்கு தெரியாது, பாவத்தை நான் அறியேன் என்று சொல்லுவாங்க. அப்போனா அவங்கள தூக்கி இங்கே தான் வைக்கணும். பிரைஸ்லாம் பிரைஸ்லாம். அதனால் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பாவ சிங்கத்தின் வழியாக. அப்படி இல்லையா நீங்கள் ஜெபிக்கிற போது முதல்ல ஆண்டவரை புகழ்கிறீங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்க. மூன்றாவது நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொன்ன பிறகு நம்முடைய பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கணும். புரியுதுங்களா? நமக்கு தெரியும் கடவுள் உன்னை புனித தொன்போஸ்கோ சலேசிய சபையை தோற்றுவித்த புனித தொன்போஸ்கோ அடிக்கடி அவங்க அம்மா அடிக்கடி தொன்போஸ்கோட சொல்லுவாங்களாம், கடவுள் உன்னை பார்க்கிறார், கடவுள் உன்னை பார்க்கிறார், நீ என்ன செஞ்சாலும் கடவுள் உன்னை பார்க்கிறார். அதனால் நீ என்னை ஏமாத்திடலாம், பக்கத்தில் உள்ளவங்களை ஏமாத்திடலாம், ஆனால் யாரை ஏமாற்ற முடியாது? நாம் செய்கிற ஒவ்வொரு செயலையும் இந்த ஆண்டவர் அறிஞ்சவராக இருக்கார். நம்முடைய தலை முடிய கூட ஆண்டவர் தெரிஞ்சவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம செஞ்ச செயல் தெரியுமா தெரியாதா? இந்த ஆண்டவர் ஏமாற்ற முடியுமா? நிச்சயமாக ஏமாற்ற முடியாது. அப்போ பாவத்திற்காக அந்த ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிற போது அங்கே விடுதலை உண்டு. பிரைஸ்லாம். அப்போ நம்ம ஜெபிக்கிற போது முதல்ல என்ன செய்யணும்? நான் அடிக்கடி கேட்பேன், எதுக்குன்னா உங்கள் உள்ளத்தில் பசுமரத்து ஆணி போல் அது பதிவாகணும். இனிமேல் ஜெபிக்கிற ஜெபம் உடனே போய் இன்னும் இது கேட்டுட்டு இந்த செய்தியை கேட்டுட்டு போய் மல்லிகை கடைக்காரன்ட்ட போய் அரிசி பருப்பு வேணும்னு சொன்ன மாதிரி உங்களுடைய விண்ணப்பத்தை போய் எரிஞ்சக்கூடாது. ஆண்டவரே போய் வீட்டுக்கார ஆசீர்வதிங்க, என் பிள்ளைய ஆசீர்வதிங்க, பேர பிள்ளை ஆசையாக ஒன்று விட்ட சொந்தத்தை ஆசீர்வதிங்க, ஜெபம் பண்ணுங்க இல்லைன்னு சொல்லலை. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அங்கே போகணும். 4வது ஸ்டேஜ் அது. முதல் 3 ஸ்டேஜை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் போகணும். புரியுதுங்களா? பிரைஸ்லாம். அதனால் உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கணும். அப்போ முதல்ல என்ன செய்யணும்? இறைவனை துதிக்கணும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஜெபம் பண்ணுறீங்கன்னா 5 நிமிஷம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீ 1 மணி நேரம் குறைஞ்சது ஜெபிக்கணும் ஒரு நாளைக்கு. புரியுதுங்களா? பிரைஸ்லாம். 20 நிமிஷம் ஜெபம் பண்ணுறீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டெமோ சொல்கிறேன், 5 நிமிஷம் இறைவனை துதிக்கணும். புரியுதுங்களா? 5 நிமிஷம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நான் நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த ஒரு இதை சொல்லி நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டுங்க. 3வது என்ன செய்யணும்? இப்போ நம்மளோட செஞ்ச குற்றம் குறைகள், ஏன்னா ஒரு சில நம்ம மனித பலவீனம், கோவப்பட்டிருப்போம், அப்புறம் மனதை புண்படுத்தியிருப்போம், இல்லை உடல் இச்சைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்போம், இல்லை ஆண்டவருக்கு எதிரான வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம், ஆண்டவர் கொடுத்த கட்டளையை மீறி இருப்போம், ஆண்டவருடைய திருவிழப்படி வாழாமல் வந்திருப்போம். இந்த மாதிரி சூழலில் நம்முடைய பாவத்தைலாம் நினச்சி பார்த்து மனம் வருந்தி, ஏசப்பா உம்முடைய அருளை பெறுவதற்கு, உம்முடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இவையெல்லாம் தடையாக இருக்கிறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும். இது 3வது படிநிலை. இது ஒரு 5 நிமிஷம், 15 நிமிஷம் ஆகி போச்சு. அடுத்த மிச்சம் 5 நிமிஷத்தில் தான் என்ன செய்யணும்? உங்களுடைய இறுதியாக உங்களுடைய வேண்டுதலை சமர்ப்பிக்க வேண்டும். பிரைஸ்லாம். இப்போ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்கன்னா 15 நிமிஷம் ஆண்டவரை துதிக்கணும். 15 நிமிஷம் அப்போனா போகிறதே தெரியாது.
1 மணி நேரம் எப்படி ஜெபம் பண்ணுறது? நிறைய பேர் கேட்பாங்க, சாமி 1 மணி நேரம் ஜெபம் பண்ண சொல்லிங்களே தியானங்கள் எல்லாம், எப்படி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறது? இப்படி தான் ஜெபம் பண்ணணும். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஒரு 5 நிமிஷம் 10 மணி நேரம் நல்ல ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. இயேசு பேரை சொல்லுங்களேன், அதிலே பாதி ஹீலிங் உங்களுக்கு வந்துடும். பிரைஸ் எல்லாம். நிறைய பேருக்கு தெரியல, அந்த சீக்ரெட் தெரியலை, அந்த மறைபொருள் நம்ம யாருக்கும் தெரியலை. நீங்கள் வேண்டுதலுக்கு முன்னாடி நீங்கள், ஏன்னா ஆண்டவருக்கு நம்ம தேவை என்னன்னு தெரியுமா தெரியாதா? உங்கள் தகப்பனுக்கு தாய்க்கு ஒரு குழந்தை இருக்குது, பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு என்ன தேவைன்னு தாய்க்கு தெரியுமா தெரியாதா? அப்படி தாய்க்கே, இந்த உலகத்தில் பிறந்த தாய்க்கே தெரியும் போது கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் என்ன போய் மல்லிகை லிஸ்ட்டை போய் வாட்ச மாதிரி வாசிச்சுட்ருக்கோம்? கேட்க வேணாம்னு சொல்லலை, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் கேட்கணும்னா நம்ம நம்பிக்கையை ஆண்டவர் விரும்புகிறார். பிரைஸ் எல்லாம். அதனால் அதை மட்டும் மையப்படுத்தினா ஜெபம் கிடையாது. அப்போ ஒரு 15 நிமிஷம் ஆண்டவர் இயேசுவே 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 இயேசுவேன்னு சொல்லி துதிக்கணும். புரியுதுங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தூயவரே 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 அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் சொல்லி ஆண்டவருடைய பேரை சொல்லி துதிச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக அங்கே ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். தூங்குறவெல்லாம் சொல்லுங்க பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், இயேசுவுக்கு புகழ். அடுத்த 15 நிமிஷம் நம்ம என்ன செய்யணும்? நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும். அடுத்த 15 நிமிஷம் ஆண்டவரே நான் செஞ்ச தவறுக்காக என்னெல்லாம், ஒருவேளை கொஞ்சமாக தவறு செஞ்சின்னா அந்த இதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு என்ன செய்யுங்க, அப்படி நன்றி மன்னிப்பு கேட்டுட்டு அதோடு உங்களுடைய விண்ணப்பங்களை, விண்ணப்பம்னா எப்படி, நம்மளுடைய ஜெபத்தை மட்டும் சொல்லக்கூடாது. என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பேரன் நல்லா இருக்கணும், என் மருமகன் நல்லா இருக்கணும், என் மருமையை நல்லா இருக்கணும், அது மட்டும் ஜெப முடியாது, பிறருக்காக ஜெபிக்கணும். பிரைஸ்லாம். இன்னொரு சீக்ரெட் சொல்லவா? நான் பின்பற்ற சீக்ரெட்டு, நீங்கள் பிறருக்காக ஜெபிச்சின்னு வைங்களேன், 3 மடங்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். பிரைஸ்லாம், பிரைஸ்லாம். குறிப்பாக உங்களை வெறுப்போருக்காக நீ ஜெபிச்சின்னு வைங்களேன், உங்களை மனம் நோகச்சது ஒரு கெட்ட வார்த்தையில், உங்கள் தகாத வார்த்தையில், அதாவது உங்கள் மனசை வந்து காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசி உங்களை துன்புறுத்திய, உங்களுக்கு புரிதலை புரியாத அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணி பாருங்களேன், ஆண்டவர் 3 மடங்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். பிரைஸ்லாம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, வெறுப்போருக்காக இரவு வேண்டுங்கள், பகைவரை மன்னியுங்கள் சொல்கிறார், அன்பு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பிரைஸ்லாம். இந்த ஆண்டவர் பாருங்களேன், சிலுவையில் தொங்குகிற போது தன்னை அடித்து உதைத்து சிலுவையில் அறைந்த காரி துப்பி எட்டி உதைத்த அந்த கல் தூணிலே கட்டிய அடித்து துன்புறுத்திய அந்த படைவர்களுக்காக கடைசி நினைச்சிக்கிறாரு, தந்தையே இவர் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், அவளை மன்னியும் என்று சொல்கிறார். அப்போ வெறுப்போருக்காக ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். பிரைஸ்லாம். கிறிஸ்தவர்கள்லாம் யார் தெரியுமா? நம்ம வெறுப்போர்களை அன்பு செய்வதுதான் கிறிஸ்தவர்கள். நமக்கு எதிராக இல்லாதவை பொல்லாதெல்லாம் பேசுகிறாங்கல்ல, அவங்களுக்காக ஜெபிக்கிறவங்க தான் கிறிஸ்தவங்க. மற்றவங்க மாதிரி வாழ்ந்தோம்னா நமக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்கிறோம், மாதாவினுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறோம், இந்த நற்கருணை ஆண்டவரை நம்புகிறேன்னு சொல்கிறோம், ஆனால் பிறரை மன்னிக்க முடியல அப்படின்னா நம்ம கிறிஸ்தவங்களா? பிறரை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா கிறிஸ்தவங்களா? வெறுப்போருக்கு பழிக்கு பழி வாங்கினோம்னா நம்ம கிறிஸ்தவங்களா? தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பிறருடைய மனதை புண்படுத்தினோம்னா நம்ம கிறிஸ்தவங்களா? அப்படிப்பட்ட மனநிலையில் வந்து ஜெபிச்சோம்னா உண்மையிலே அது கிடைக்குமா? சுய ஆய்வு செஞ்சு பார்த்துக்குங்க. பிரைஸ்லாம். என்னடா கேள்வியாக கேட்குறேன்னு நினைக்காதீங்க, கேள்வி கேட்கும்போது தான் நமக்குள்ள ஒரு தேடல் வரும். பிரைஸ்லாம். அதனால் நாம் பிறருக்காக ஜெபிக்கணும், முதல்ல பிறருக்காக ஜெபிக்கணும், புரியுதுங்களா? அடுத்து தான் நமக்காக ஜெபிக்கணும். இதெல்லாம் வந்து எப்படி ஜெபிக்குங்கிற ஒரு படிநிலையை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, எந்த ஜெபம் நமக்கு கேட்கப்படும். அதுக்கு முன்னாடி 1 தெசலோனியர் அதிகாரம் 5 இறைவசனம் 16-18 வாசிங்க பார்ப்போம். 1 தெசலோனியர் அதிகாரம் 5 இறைவசனம் 16-18. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன்னா இந்த ஆண்டவர் இந்த வாழ்க்கையை கொடையாக ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம வருத்த போகிறதுனால ஒரு மூலம் நம்ம உயர முடியுமா? இல்லை 7 அடி இருக்கிறவங்க 6 அடிக்கு வர முடியுமா? எதையும் யாரும் மாற்ற முடியாது. கடந்த காலத்தை நினச்சி வருந்துறதுனால ஒரு புண்ணியம் கிடையாது, வருங்காலத்தை நினச்சி வருந்துறதுனால ஒரு புண்ணியம் கிடையாது. இந்த நேரத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறான்னு சொல்லி மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க தான் கிறிஸ்தவர்கள். இரண்டாவது,
இடைவிடாது இறைவனை வேண்டுங்கள். ஒரு நாளைக்கு ஆண்டவர் 24 மணி நேரம் கொடுத்துருக்கிறார். ஒரு மாதத்துக்கு 30, ஒரு சில 31, ஒரு வருஷத்துக்கு 365 நாள் கொடுத்துருக்காரு. லீப் ஆண்டான் 366 நாள் கொடுத்துருக்காரு. இந்த நாளில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் நாம் ஆண்டவருக்கு எவ்வளோ நேரத்தை கொடுக்குறோம்? 24/7 24 மணி நேரமும் ஆண்டவரை நினைச்சு நம்ம செயல்களை செய்கிற போது ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். நம்ம எதுக்கோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஆனால் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா என நாம் சுய ஆய்வு செய்ய வேண்டும். இறுதியாக எல்லா சூழ்நிலை ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா சூழலையும் நாம் நன்றி சொல்லணும். ஆண்டவரே இதற்காக நன்றி, நோய்க்காக நன்றி, நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் அதுலேருந்து விடுதலையை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். புனித அல்ஃபோன்சா, நம்ம எல்லாம் கேரளாவில் நம்முடைய இந்திய புனிதை, அவங்க கன்னிய மடத்தில் இருக்கும்போது பயங்கரமான நோய் நொடியினால், இழும்புரிக்கு நோயினால், வலியினால், வேதையினால் கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழலில் அவங்க ஜெபம் பண்ணுவாங்களாம். எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே கடவுளே எனக்கு நோய் வேண்டான்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த நோயை தாங்கக்கூடிய சக்தியை தாருங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எதிர்கொள்ளக்கூடிய, அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சக்தியை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல சொல்ல நமக்கு விடுதலை உண்டு. பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு புரிதலோட நாம் எப்படி ஜெபிச்சால் நமக்கு இறை ஆசீர் கிடைக்கும் என்பதை நான் இப்பொழுது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளாமல் ஆசைப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். முதலாவதாக மறக்கக்கூடாது, முதலாவதாக நாம் ஜெபிக்கிற போது இறைவனுடைய திருவுளப்படி நம்முடைய தேவை அமைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நான் கடைசியாக முடிச்சோன்னே கேட்பேன், இப்போ தான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். நாம் எப்போ ஜெபிச்சாலும் இறைவனுடைய திருவுளமா என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் அதிகாரம் 5 இறைவசனம் 14 வாசிக்கிறோம். நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பேன், அவர் நமக்கு செவி சாய்க்கிறார். 1 யோவான் அதிகாரம் 5 இறைவசனம் 14. நாம் ஜெபிக்கிற போது இறைவனுடைய திருவுளப்படி இருக்க வேண்டும். 1 யோவான் அதிகாரம் 5 இறைவசனம் 14 வாசிக்கிறோம். நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பேன், அவர் நமக்கு செவி சாய்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ நாம் ஜெபிக்கிற ஜெபம் இறைவனுடைய திருவுளத்தின்படி இருக்க வேண்டும். நாம் எப்பெல்லாம் ஜெபிக்கிறோமோ ஆண்டவரே உமக்கு திருவுளமா என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற போது நிச்சயமாக கிடைக்கும். ஒருவேளை கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது யாருக்கு திருவுளம் இல்லை? கடவுளுக்கு திருவுளம் இல்லை. மார்க்கு அதிகாரம் 1 இறைவசனம் 40. மார்க்கு அதிகாரம் 1 இறைவசனம் 40. தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று சொல்லி முழந்தாள் படிக்கிட்டு வேண்டினார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சோர்வாயிட்டீங்களோ? கவனிக்கிறீங்களா? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ இறைவனுடைய திருவுளப்படி நம்முடைய ஜெபம் இருக்கிற போது நிச்சயமாக அங்கே விடுதலை உண்டு. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஒரு கருத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்க, உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அதை பற்றி யோசிச்சு மன உளைச்சலுக்குள்ளாக தேவையில்லை. அது கடவுளுக்கு திட்டம் இல்லை. ஒன்று கிடைக்கிது அப்படின்னா அது கடவுளுக்கு திட்டம் என்று நான் புரிந்து கொண்டு அதன்படி வாழுகிற போது அங்கே ஆசீர்வாதத்தை நாம் சுவைக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, நாம் ஜெபிக்கிற போது என்ன செய்யணும்? முதல்ல இறைவனுடைய திருவுளமா என்று அறிந்து ஜெபிக்கணும், பாயிண்ட். ரெண்டாவது, நாம் ஜெபிக்கிற போது முழு நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். அறகுறை நம்பிக்கை அல்ல, முழு நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். வாசிங்க பார்ப்போம். மார்க் நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனம் 24. மார்க் நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனம் 24 வாசிங்க. ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். முதல்ல என்ன சொன்னேன்? அடிக்கடி அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். இறைவனுடைய திட்டமா என்று ஜெபிக்கணும். நம்ம எப்போ ஜெபம் பண்ணாலும் இறைவனுடைய திட்டமா என்று சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டோடைய திட்டம் இருந்தால் நிச்சயமாக அந்த தொழுநோயாளரை கடவுள் குணப்படுத்தியதை போல நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். புரியுதுங்களா? ரெண்டாவது, முழு நம்பிக்கை.
என்ன ஜெபம் பண்ணாலும் அது கிடைச்சிருச்சுன்னு நம்பிக்கையில் ஜெபம் பண்ணணும். இறைவனுடைய திருவுளம் என்பதை புரிஞ்சு தான் ஜெபம் பண்ண போகிறீங்க, புரிஞ்சுங்களா? அதுக்காக நாளைக்கே எனக்கு என் பேரில் ஒரு ட்ரெயின் ஓடணும் அப்படி ஜெபம் பண்ணால் கிடைக்குமா? என் பேரில் 10 விமானம் ஓடணும், 10 கப்பல் ஓடணும், 10 கார் நாளைக்கே வாங்கணும் அப்படின்னா கிடைக்குமா? அது தேவை கிடையாது, அது பேராசை. பிரைஸ் தி லார்ட். நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு கிலோ தங்கம் வரணும் அப்படின்னா கிடைக்குமா? கிடைக்காது. அது இறைவனுடைய திருவுளமா? பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? இப்போ இறைவனுடைய திருவுளம் என்பதை என்னங்கிறத புரிஞ்சு அறிஞ்சு நாம் ஜெபிக்கிற போது நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுப்பாரு. ரெண்டாவது, முழு நம்பிக்கையோட நம்ம எதை கேட்டாலும் இந்த ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி இறை திருவுளத்தை அறிந்து நீங்களும் நானும் ஜெபிக்கிற போது அங்கே விடுதலையும் ஆசீர்வாதம் உண்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்பெல்லாம் நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்கிறார். நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் இது நலமாகும் என்று நம்புகிறாயா என்று சொல்கிறார். முடக்குவாதம் முற்றவர், நடக்க முடியாத ஒரு சூழல். இப்போ 4 நண்பர்கள் அவருக்கு உதவி செய்கிறாங்க, அப்படி தானே? கட்டில் தூக்கிட்டு வராங்க. அப்போ சரியான கூட்டமாக இருக்குது. அப்போ என்ன செய்கிறாரு? அந்த 4 பேரும் அவர் ஏசு அமர்ந்திருக்கிற வீட்டுக்கு மேலே போய் அந்த கூரையில் திறப்பு உண்டாக்கி அந்த கட்டிலோடு அவரை இறக்குறாங்க. அந்த நம்பிக்கையை பார்க்குறார். அந்த மனுஷனுடைய அந்த முடக்குவாதம் முற்ற நம்பிக்கையை விட அந்த 4 நண்பர்கள் எப்படியா அந்த இயேசுகிட்ட கூட்டு போனால் இவன் இவ்வளோ ஆண்டுகளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், இவனுக்கு நிச்சயமாக ஆண்டவர் நலம் கொடுப்பார் என்று நம்பி அந்த 4 பேர் அந்த ஆண்டவர்கிட்ட கொண்டு போனாங்க. பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கையின் பொருட்டு எழுந்து நட, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி அவர்களுக்கு நலம் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட முழு நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற போது ஆசீர்வாதத்தை நாம் சுவைக்க முடியும். நம்முடைய நம்பிக்கை என்பது மேலோட்டமான நம்பிக்கை அல்ல, வேரோட்டமாக இருக்க வேண்டும். ஒரு மரத்துக்கு வேறு தான் முக்கியம், அப்படி தானே? வேறற்ற மரம் உயிரோடு இருக்க முடியுமா? முடியாது. அப்போ வேரோட்டமான நம்பிக்கையில் உள்ளவர்கள் நிச்சயமாக இந்த ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் உணர முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கைகள் தட்டி உற்சாகமா. விடுதலை 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 இப்போதும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. சொல்லுமா? விடுதலை 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 இப்போதும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இப்போதும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. நம்பிக்கையோடு விடுதலை 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 இப்போதும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இப்போதும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. நடக்கும் போதும் விடுதலை, படுக்கும் போதும் விடுதலை. சொல்லுமா? நடக்கும் போது படுக்கும் போது விடுதலை, நம்பும் போது விடுதலை, பார்க்கும் போது விடுதலை, நம்பும் போதும் விடுதலை, பார்க்கும் போது விடுதலை. விடுதலை 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 இப்போதும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. எப்போதும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. நம்பிக்கையோடு இப்போதும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. எப்போதும் எப்போதும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஜெபிக்கும் போதும் விடுதலை, துதிக்கும் போதும் விடுதலை. சொல்லுவோமா? ஜெபிக்கும் போது, துதிக்கும் போதும், ஜெபிக்கும் போதும், துதிக்கும் போதும், நேசிக்கும் போதும் விடுதலை, கூடும் போதும் விடுதலை, நேசிக்கும் போதும் விடுதலை, கூடும் போதும் விடுதலை. விடுதலை 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 இப்போதும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. சொல்லுமா? இப்போதும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. எப்போதும் எப்போதும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. எப்போதும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து சொல்லுமா? பாவத்தில் இருந்து விடுதலை,
சாபத்தில் இருந்து விடுதலை, கோபத்தில் இருந்து விடுதலை, அடிமையில் இருந்து விடுதலை, கோபத்தில் இருந்து விடுதலை, அடிமையில் இருந்து விடுதலை, விடுதலை 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 விடுதலை, இப்போதும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. நம்பிக்கையோடு இப்போதும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை, எப்போதும் எப்போதும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இப்போதும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை, எப்போதும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கரம் உயர்த்தி கண்ணை மூடி கண்களை மூடி இந்த உயிருள்ள பிரசனத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி ஜெபிக்கணுங்கிறத தியானிச்சோம். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி இயேசுவே இயேசுவே என்று சொல்லுங்க. வாய் திறந்து கண்களை மூடி இயேசுவே இயேசுவே. ஆண்டவர் தருகின்ற அபிஷேகத்தை பெற விரும்புபவர்கள் இயேசுவே என்று சொல்லுங்க. வாய் திறந்து இயேசுவே என்று சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவை துதிக்கிறோம் என்று சொல்லுங்க. இயேசுவே 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 என்று சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. உங்களால் பிறருக்கு நலன் கிடைக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இயேசுவே இயேசுவே என்று சொல்லுங்க. இயேசுவே என்று சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே. வாய் திறந்து. ஒரு சிலர் துதிக்காம இருக்கீங்க, ஒரு சிலர் துதிக்காம இருக்கீங்க. வாய் திறந்து இயேசுவே என்று சொல்லுங்க. இயேசு என்று பெயரை மட்டும் சொல்லுங்க. இயேசுவே 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 என்று சொல்லுங்க. இயேசுவே என்று சொல்லுங்க. இயேசுவினுடைய நாமத்தை சொல்லுங்க. இயேசு நாமத்தை சொல்லுகிற போதே உங்களுக்கு விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்திற்கு விடுதலை கூடிய வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்திற்கு நலம் கொடுக்கக்கூடிய விடுதலை உண்டு. ஆமென். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே. இயேசுவின் நாமத்திற்கு பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை கூடிய வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்திற்கு எல்லா வகையான சாப கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்திற்கு மட்டும்தான் உண்மையான மீட்பையும் மாட்சியும் கொடுக்கக்கூடிய விடுதலை உண்டு என்று சொல்லி ஒப்புக்கொடுங்க. இயேசுவே. வாய் திறந்து இயேசுவே 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 இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 இயேசுவே இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உடைய வலது கரத்தை தலையில் வைத்து நான் சொல்லுங்க. அன்பான இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதித்து வணங்குகிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எந்த மனநிலையில் ஜெபிக்க வேண்டும், எதை குறித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாக எங்களை கற்பித்துக் கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்களையும் நான் வந்திருக்கிற பகுதிகளையும் எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். என் உச்சி தலை முதல் என் உள்ளம் கால் வரை உம்முடைய அபிஷேகம் நிறைவாக வருவதாக உடல் உள்ள ஆத்ம விடுதலையை நிறைவாக எங்களுக்கு தருவீராக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வழிநடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென் 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடுத்து மூன்றாவது எப்படி ஜெபிக்கணும் அப்படி அமர்ந்திருக்கோம். மூன்றாவது முதல்ல எப்படி ஜெபிக்கணும் சொன்னேன். இறைவனுடைய ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டீங்களே. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொன்னாதான், இல்லைன்னா 2 மணிக்கு தான் முடிப்பேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வேகமாக சொன்னீங்கன்னா வேகமாக முடிச்சிடலாம், லேட்டாக சொன்னீங்க அப்படிதான். பிரைஸ் தி லார்ட். வேகமாக சொன்னீங்கன்னா வேகமாக முடிச்சிடலாம், இல்லைன்னா 2 மணிக்கு முடிச்சு 4 மணிக்கு தான் இங்கேருந்து போக முடியும். பிரைஸ் தி லார்ட். ரெடியாக இருக்கீங்களா? ஆமாம், அதனால் வேகமாக டக்குன்னு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்ம இறை செய்தியை கேட்டுக்கிட்டே ஆண்டவர் துதிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னடா அது தான் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட்னு சொல்லி நினைக்காதீங்க. இது ஒரு வகையான ஆண்டவரை துதிப்பது, புரியுதுங்களா? ஆனால் துதிக்க வாய் விட்டு சிரித்தால் பதில் சொல்ல மாட்டேன். வாய் விட்டு சிரித்தால் வாய் விட்டு துதித்தால் வெரி குட். அந்த பேய்லாம் ஓடுறதுக்கு தான் துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ முதல்ல என்ன சொன்னோம், எப்படி ஜெபிக்கணும்னு சொன்னோம். இறைவனுடைய திருவுளப்படி, இது இறைவனுடைய திருவுளமா அப்படின்னு நினச்சி ஜெபிக்கணும். இரண்டாவது எப்படி ஜெபிக்கணும், முழு நம்பிக்கையோட, அறகுறை நம்பிக்கை இல்லை,
முழு நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். மூன்றாவது எப்படி ஜெபிக்கணும்? இடைவிடாமல் மனம் தளராமல் ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிங்க லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11. ஃபாஸ்ட்டாக, சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அந்த பரத்து மாதிரி இருக்கணும், பேசஞ்சர் மாதிரி இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11:9 சொல்கிறேன், வாசிங்க. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்றதுக்கு 4 படிநிலை சொன்னேன்ல, என்னென்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு ஆண்டவரை புகழணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், 4வது என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட வேண்டணும், அடிக்கடி ரிவைஸ் பண்ணிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்போ 4வது ஸ்டேஜில் தான் எப்படி ஜெபிக்கணும், புரியுதுங்களா? அப்படிப்பட்ட சூழலில் கேட்பவங்களுக்கு தான் ஆண்டவர் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு. ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? நம்பிக்கையோட, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அந்த பார்வையற்ற பத்லேமியு ஜெபித்ததை போல இந்த ஆண்டவர்கிட்ட கேட்டா எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நீங்களும் நானும் அவரை இதயத்தை தட்டி கேட்கிற போது கிடைக்குமா கிடைக்காதா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்து தட்டுங்கள், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள். ஆண்டவரை தேட தாகத்தோடு போகிற போது நிச்சயமாக நாம் ஆண்டவரை காண முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18 இறைவசனம் 1 அப்புறம் 8 நாம் பார்க்குறோம். இது பெருசாக இருக்குது, நான் சொல்கிறேன். அந்த நேர்மையற்ற நடுவர் கைம்பெண் அந்த ஓமையில் பார்க்குறோம். அந்த காலம் தாழ்த்தினாலும் மனம் தளராமல் அந்த கைம்பெண் அந்த நடுவர்கிட்ட போய் நீதிக்காக கேட்டுக்கிட்டே இருக்கார், தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்போ அந்த நேரத்தில் அவருடைய தொல்லையின் பொருட்டு அவருக்கு என்ன செய்கிறாரு? நீதி வழங்குகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர்கிட்ட விடாப்புடையா நம்பிக்கையோட நீங்களும் நானும் ஜெபிக்கிற போது, இறைவேண்டல் செய்கிற போது அந்த ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். நம்புறவங்களாம் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது 3வது நிலை. முதல்ல இறைவனுடைய திருவுளப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், இறை முழு நம்பிக்கையோட நாம் ஜெபிக்க வேண்டும். 3வது இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். தெளிவாக இருக்கீங்களா? நைட்டு 1 மணிக்கு வானதூதர் வந்து உங்கள் பேரை சொல்லி நீங்கள் போனீங்கல்ல மலைமாதா கோயிலுக்கு, அங்கே வந்து எப்படி ஜெபிக்கணும்னு உங்களுக்கு கடவுள் அந்த குருவான வழியாக வெளிப்படுத்தினாரே அப்படின்னு கேட்டால் என்ன செய்யணும்? தூக்கத்திலே சொல்ல தெரியணும். 3 சொல்லுங்க அப்போ. முதல்ல எப்படி ஜெபிக்கணும்? அது படிநிலை 4. இப்போ எப்படி ஜெபிக்கணும்? இறைவனுடைய திருவுளப்படி ஜெபிக்கணும், அடுத்து முழு நம்பிக்கையோடு ஜெபிக்கணும், இடைவிடாமல் மனம் தளராமல் ஜெபிக்கணும், மறக்கக்கூடாது. அடுத்து 4வது நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், அப்போ தான் உள்ளத்தில் போய் பசுமறுத்த ஆணி போல பதியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த இது முடிச்சு போன பிறகு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் உங்கள் குடும்பமே ஆச்சரியமாக பார்க்கணும். உங்கள் பார்க்குறோம் இப்படி ஜெபிக்கிறது, இப்படி தானே ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறணும். அதான் அப்போ தான் அந்த உயிர்ப்பு காலத்தில் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கும் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ 4வது எப்படி ஜெபிக்கணும்னா ஒருமித்த மனதோடு ஜெபிக்க வேண்டும். ஒருமித்த மனதோடு. எடுத்து வாசிங்க பார்ப்போம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறை வசனம் 19 முதல் 20 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறை வசனம் 19 முதல் 20 வரை. உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம எல்லாம் இந்த ஆலயத்தில் இந்த புனிதமான இடத்துல
1 2 3 பேருக்கு மேலே கூட்டி ஜெபிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கா இல்லையா? இந்த ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கா இல்லையா? ஒவ்வொரு இடத்திலும் இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். நாம் இணைந்து மனம் ஒத்திருந்து கூடி ஜெபிக்க வேண்டும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, கூடி ஜெபித்தால் கோடி நன்மை. பிரைஸ் தி லார்ட். கோடி ஆசீர்வாதம் கிடைக்கும். நாம் இணைந்து கரம் பிடித்து ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கிற போது நிச்சயமாக ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால தான் குடும்பத்தில் ஜெபம் இருக்கிற போது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை வீட்டில் குடும்ப ஜெபம் சொல்கிறீங்க? ஆமாம், 140 பேர் பாஸ் ஆகிட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த 60 பேர் பாஸ் ஆகணும். பிரைஸ் தி லார்ட். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் குடும்ப ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப 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 அவசியம். உங்கள் குடும்பத்தில் என் பிள்ளை என் பேச்சை கேட்கவே மாட்டான் ஃபாதர், என் வீட்டுக்காரு என் வீட்டில் வந்து ஒழுங்கான ஒரு குடும்ப தலைவருக்குரிய ஒரு பண்போடு வாழாமல் ஏனோ தானே வாழ்ந்துட்டு இருக்காரு, என் பிள்ளைகள் அன்பு செய்ய மாட்டார், என்னை அன்பு செய்ய மாட்டார், என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கிறவே இல்லை, எதுக்கெடுத்தாலும் காசு காசு, என் மனைவி என்னுடைய குடும்ப சூழலை புரிஞ்சுக்கிறல, என் பிள்ளைகள் என்னுடைய சூழலை புரிஞ்சுக்கல, என் பெற்றோர்கள் என்னை புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு குடும்பத்தில் பிரச்சனை வருவதற்கு காரணம் என்னென்னா அங்கே ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். எந்த இடத்துல ஆண்டவர் இருக்காரோ அங்கே பிரச்சனை இருக்காது, அங்கே அமைதி தான் இருக்கும், ஆசீர்வாதம் தான் இருக்கும். நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகளும் புரிதலற்ற சூழல், ஒற்றுமை இல்லாத சூழல் இருப்பதற்கு காரணம் நாம் ஜெபிக்காத மனநிலை. பிரைஸ் தி லார்ட். நான் இணைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்ப தலைவரும் சூசேப்பராக வாழ வேண்டும். ஒவ்வொரு குடும்ப தலைவியும் அன்னை மரியாவாக வாழ வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவாக வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்து ஜெபித்து இணைந்து வாழ்கிற போது அந்த குட்டி திருச்சபை ஒரு ஆசீர்வாதத்தின் திருச்சபையாக மாறும். பிரைஸ் தி லார்ட். பல நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இது சொல்லி ஆகணும், இல்லாட்டா ஆண்டவர் கோவப்படுவார். பிரைஸ் தி லார்ட். டியூஷனுக்கு அனுப்புகிறோம். ஃபிசிக்ஸ் டியூஷன், கெமிஸ்ட்ரி டியூஷன், தமிழ், இங்கிலீஷு, கணக்கு எல்லாத்துக்கும் அனுப்புகிறோம். நீச்சலுக்கு, கராத்தே எல்லாத்துக்கும் அனுப்புகிறோம். மியூசிக், தபேலா, கீபோர்டு நல்லா கற்றுக்குங்க, இல்லைன்னு சொல்லலை, புரிஞ்சுங்களா? நல்லா கற்றுக்குங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு கூட பிள்ளைய அனுப்பாமல் உங்கள் மையன் கேட்டகிசத்துக்கு வரலையா அப்படின்னு கேட்டால், என் மைனா ஃபாதர் என் மையன் கெமிஸ்ட்ரி டியூஷனுக்கு போயிருக்கான், என் மையன் வந்து கராத்தா, இப்போ ஒரு காலத்தில் ஏதாவது பிரச்சனை வந்து என் மையன் ஒரு தனக்கு கருத்துக்கணும்ல, அதனால் ஞாயிற்றுக்கிழமை 8 to 10 தான் அது கரெக்டான நேரம், வெயிலில் பையன் கருத்து போயிடுவேன், அதனால் காலங்காலத்தில் அனுப்பிவிடலாம்னு ஞாயிற்றுக்கிழமை அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி கூட உங்கள் பிள்ளையை அனுப்பாமல் நீங்கள் டியூஷனுக்கு, நீச்சலுக்கு, கராத்தாவுக்கு, மியூசிக்கு அனுப்புனீன்னு வைங்களேன், அந்த ஆசீர்வாதத்தை நம்மளே பறித்து கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ அம்மா அப்பா அழுததை நான் பார்த்துருக்கேன். தாய் தந்தையர்கள் என் பிள்ளை எங்களுக்கு அடங்கவே மாட்டான், வாழ்க்கை வந்து கடவுளுக்கு எதிரான வாழ்க்கையாக இருக்குது, ஆலயம் பக்கமே வரமாட்டான், ஆண்டவரை வாசிக்க மாட்டான்னு சொல்லி எத்தனையோ நபர்கள் அழுதுருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவரை கொடுக்காம வேற எதையோ கொடுத்துட்ருக்கோம். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இந்த 2025ஆம் ஆண்டிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தாய் தந்தையர்கள், நம்முடைய தாத்தா பாட்டிகள் ஆண்டவர் மேல நம்பிக்கையாக இருந்த காரணத்தினால, அதை நம்ம கண்ணால பார்த்து உணர்ந்ததுனால இங்க நீங்களும் நானும் ஆலயத்தில் அமர்ந்திருக்கோம். ஆனால் நம்முடைய ஜெனரேஷன் 20 வருஷம் 25 வருஷத்துக்கு பின்னாடி இதே மாதிரி ஆலயத்துக்கு வருவாங்களாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல எச்சரிக்கை விடுகிறேன், நீங்க உங்க பிள்ளைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அது உங்களுக்கும் கீழ்ப்படியாது, கடவுளுக்கும் கீழ்ப்படியாது. பிரைஸ் தி லார்ட். நான் தப்பா சொன்னா சொல்லலைன்னா ஆண்டவர் கோபப்படுவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை கொடுங்கள், ஆண்டவர் உங்க பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். சாலமோன் அரசர் எனக்கு 10 கிலோ தங்கம் வேணும், 1000 கிலோ நகை வேணும் அப்படின்னு கேட்டாரா? இல்ல, இந்த மக்களை ஆளக்கூடிய ஞானத்தை தாங்க ஆண்டவரே என்று சொன்னார். உங்கள் பிள்ளைகள் ஞானத்தோடு, உடலுள்ள சுகத்தோடு, ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை போல, திருமுழுக்கு யோவானை போல உங்களுடைய பிள்ளைகள் மாற வேண்டும் என்று சொன்னால், உங்கள் பிள்ளைகளுக்கு கராத்தே சொல்லிக் கொடுக்க தப்புன்னு சொல்லல, நீச்சலுக்கு சொல்லிக் கொடுங்க, கெமிஸ்ட்ரிக்கு டியூஷன் அனுப்புங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய வார்த்தையை கொடுங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொடுங்க, ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு வாங்க, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் மாறும். பிரைஸ் தி லார்ட்.
பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உங்கள் பிள்ளையை ஆசீர்வாதமான பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை கொடுங்கள். ஒரு நாளைக்கு உங்கள் மகனோ மகளோ ஒரு இறை வார்த்தையை மனப்பாடம் பண்ணுவீங்களேன், தாய் தந்தைகள் மனப்பாடம் பண்ணுவீங்களேன், நான் இன்னைக்கு எழுதி தரேன். உங்கள் மகனோ மகளோ பப்ளிக் எக்ஸாமில் அவங்க தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த மனப்பாட சக்தி யார் கொடுப்பா? கடவுள் நிச்சயமாக கொடுப்பாரு. ஆண்டவருடைய வார்த்தை உள்ள போக போக அங்கே ஆசீர்வாதம் அப்படியே அருவியாய் பீரிட்டு வரும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் தயவு செய்து அன்பு பெற்றோர்களே, உங்களோட கேட்குறது ஆண்டோடைய பிரசனத்துக்கு முன்னாடி கேட்குறேன், நீங்கள் தயவு செய்து 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஆலயத்திலே உங்களுடைய பிள்ளைகள் இங்கே அமர்ந்திருக்க வேண்டும், உங்களுடைய பேர பிள்ளைகள் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் இந்த நாளிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரிடம் அழைத்து வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். அப்போது நிச்சயமாக அவர்கள் படிக்கின்ற எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாவற்றையும் கடவுள் கொடுப்பார். இல்லை என்று சொன்னால் அது கடவுளை மதிக்காது, உங்களை மதிக்காது. கடைசியில் அவங்க வாழ்க்கை எங்கிட்டு போகுதுன்னு நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனால் தயவு செய்து ஒருமித்த உள்ளத்தோடு பிள்ளைகள்லாம் இணைந்து ஜெபியுங்கள். ஜெபிக்கிற குடும்பத்திலே ஆசீர்வாதம் கிடைக்கும். எங்கே இருந்தாலும் இப்போலாம் நம்ம மீடியா காலத்தில் இருக்கோம். ஒருவேளை உங்கள் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் வேறு எங்கேயாவது இருக்கலாம், கான்ஃபரன்ஸ் கால் போடுங்க. இப்போ டெக்னாலஜி வேர்ல்டில் இருக்கோம், அப்படி தானே? வீடியோ கால் போடுங்க. வீடியோ கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு ஃபேமிலி குரூப் ஆரம்பிங்க. இப்படி ஜெபிக்கிற போது, ஒருமித்து ஜெபிக்கிற போது அங்கே இருக்கக்கூடிய அற்புதமும் அதிசயமும் அளப்பரியது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். இயேசு பிடிச்சோங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். நான் புரியவே இல்லை சாமி, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லலாம். சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இயேசு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரே, இந்த ஒருமித்து ஜெபிக்கக்கூடிய குடும்பத்தினர் இணைந்து அன்பியமாக இணைந்து பங்காக இணைந்து ஜெபிக்கிற போது அங்கே நடக்கக்கூடிய அற்புதம் அதிசயம் ஏராளம். பிரைஸ் தி லார்ட். இப்போ முதல்ல என்ன சொன்னேன்? இறைவனுடைய திருவிழப்படி தேவையா, இறைவனுடைய திருவிழமா என்று தெரிஞ்சு ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவது, முழு நம்பிக்கையோடு, அறகுறை நம்பிக்கை இல்லை, மேலோட்டமான நம்பிக்கை இல்லை, முழு நம்பிக்கையோடு வேரோட்டமான நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். அதுக்கடுத்து தளரா மனதுடன் தொடர்ந்து நம்ம நினைச்சணும் ஜெபிக்கணும். ஓகேங்களா? அடுத்து நாலாவது மனம் ஒத்து ஒருமித்த எண்ணத்தோடு ஒருமித்த குழுவோடு ஜெபிக்கணும். ஐந்தாவது, மறைவாய் உள்ள கடவுளுக்கு மட்டும் தெரியும் வகையில் ஜெபிக்கணும். நாம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி வெளிப்படையாக ஆடம்பரப்படுத்த தேவையில்லை. நம்முடைய ஜெப வாழ்வு யாருக்கு தெரியணும்? கடவுளுக்கு மட்டும்தான் தெரியணும். ஏன்னா கடவுள் தான் நமக்கு முக்கியம். புரியுதுங்களா? அப்போ கடவுளுக்காக இறைவனை வேண்டும் பொழுது நீங்கள் எல்லாம் கதவை அடைத்து கொண்டு ஜெபியுங்கள் என்று சொல்லி மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6:6 பார்க்கிறோம். எனவே இறை தந்தைக்கு தெரியும் அளவுக்கு நம்முடைய ஜெப வாழ்வு இருக்க வேண்டும். இது ஐந்தாவது. மறைவாக உள்ள கடவுளுக்கு மட்டும் தெரியும் வகையிலே அவரை துதித்து ஆராதித்து ஜெபிக்கிற போது ஆசீர்வாதங்களை காண முடியும். பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஆறாவது எப்படி மனதில் சேர்க்கணும்னா, நன்றியோடு கூடிய இறைவேண்டல். நான் ஏற்கனவே நம்ம படிநிலையில் பார்த்தோம், நன்றி சொல்ல வேண்டும். நன்றியோடு கூடிய இறைவேண்டல். நாம் ஜெபிக்கிற போது எப்பெல்லாம் ஜெபிக்கிறோமோ ஆண்டவரை புகழ்ந்து நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கிற போது அந்த ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. நேரம் அதிகமாகிடுச்சனால நான் வேகமாக போகிறேன், அதனால் வேகமாக போகிறேன்னு நினைக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் அதிகாரம் 4:6. பிலிப்பியர் 4:6 பார்க்கிறோம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகியவற்றை அனைத்தின் வழியாக கடவுளுடைய விண்ணப்பங்களை தெரிவிங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம விண்ணப்பங்களை நம்ம எடுத்துரைக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்டவரை புகழ்ந்து நன்றி சொல்லி நம்முடைய மன்னிப்பை கேட்டு நாம் ஆண்டவரிடம் நம்மை ஜெபிக்கிற போது நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆறாவது புரியுதுங்களா? ஏழாவது, நாம் ஜெபிக்கிற போது என்ன செய்யணும் அப்படின்னா, கடவுளுக்கு முன்னாடி நம்மையே தாழ்த்த வேண்டும். எவ்வாறு அன்னை மரியாள் இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தன்னையே தாழ்த்தி ஆண்டவருடைய திருவுளத்திற்கு அவர் அடிபணிஞ்சதுனால தான் கடவுள் அவரை விண்ணக மன்னக அரசியாக உயர்த்தியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கீழ்ப்படியாதவன் மேல் படியை அடைய முடியாது. பிரைஸ் தி லார்ட். உங்கள் வீடு மாடி வீடு இருக்குது, கீழ்ப்படியில் ஏறலைன்னா மேல் படிக்கு போக முடியுமா?
எங்கள் வீட்டில் மாடியெலாம் போக தேவையில்ல, எங்கள் வீட்டில் லிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே கீழே ஏறாமல் மேலே ஏற முடியுமா? அப்போ வாழ்க்கையில் என்ன வேணும்? கீழ்ப்படிதல், தாழ்ச்சி வேணும். ஆண்டவருக்கு முன்னாடி ஆணவம் செருக்கு இருந்துச்சு வைங்களேன், நம்ம என்னதான் பல்ட்டி அடித்து ஜெபம் பண்ணாலும் நடக்காது. பிரைஸ்லாம் அன்னை மரியா பாட்டு பண்ணாங்க பார்த்தீங்களா, உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து விடுகிறார். பிரைஸ்லாம் எப்பெல்லாம் செருக்கு, ஆணவம், அகங்காரம், நான் தான் அப்படிங்கிற மமதை வந்துச்சுன்னு வைங்களேன், பணம் வரும்போது, பதவி வரும்போது, நமக்கு ஒரு பொறுப்பு வரும்போது, ஆண்டவரை மறந்து என்னால் தான் இது நடந்துச்சு அப்படின்னு ஒரு செருக்கு இருந்துச்சு வைங்களேன், அன்னை மரியா சொன்ன வார்த்தை தான், உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை ஆண்டவர் சிதறடித்து விடுவார். ஏழையின் உள்ளத்தோரை தான் ஆண்டவர் பேறு பெற்றவராக மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால் நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்ச்சியோடு ஜெபிக்கணும், ஆணவத்தோடு அல்ல, தாழ்ச்சியோடு, ஒரு கருணை உள்ளத்தோடு, பிறகு மன்னிக்கக்கூடிய உள்ளத்தோடு, அதே போல் பிறகு இரக்கம் காட்டக்கூடிய உள்ளத்தோடு, பிறகு உதவி செய்யக்கூடிய உள்ளத்தோடு, பிறகு நன்மை செய்யக்கூடிய உள்ளத்தோடு, கனிந்த உள்ளத்தோடு நாம் ஜெபிக்கிற போது அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் உண்டு. பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் 7 பார்த்துருக்கோம், அப்படி தானே? சொல்லுங்க. அப்போ முதல்ல எப்படி ஜெபிக்கணும்? இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து ஜெபிக்கணும். 2வது முழு நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். 3வது மனம் தளரா உள்ளத்தோடு ஜெபிக்கணும். 4வது ஒன்றித்திருந்து மனம் ஒத்திருந்து ஜெபிக்கணும். 5வது தந்தைக்கு மறைமுகமாக உள்ள தந்தைக்கு மட்டும் தெரியும் வகையிலே வெளிவேடக்காரரை போல் அல்லாமல் தந்தைக்கு மட்டும் தெரியும் வகையிலே ஜெபிக்க வேண்டும். 6வது நன்றியோடு கூடிய இறைவேண்டல், புகழ்ச்சியோடு நன்றியோடு கூடிய இறைவேண்டல் ஜெபிக்கணும். அடுத்து 7வது கடவுளுக்கு முன்னாடி நம்மையே தாழ்த்த வேண்டும். இறுதியாக இதற்கு முடிவே இல்லையா அப்படின்னு ஒரு சில உள்ளத்திலேருந்து ஒரு குரல் இருக்குது, இந்த உரைக்கும் ஒரு முடிவு உண்டு. அதுதான் 8வது. என்ன அப்படின்னா 8வது துன்பத்தின் மத்தியிலும் ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யோபுவுடைய வாழ்க்கை அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம். யோபுவை சாத்தான் சோதிக்கிற போது எல்லாத்தையும் இழந்து விடுகிறான். தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், சொத்து எல்லாத்தையும் இழந்து விடுறான். அவருடைய நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறியே, இந்த ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சார்? எல்லாத்தையும் இழந்து பிச்சைக்காரனை போல இருக்கியே அப்படின்னு சொன்ன போது ஒரு முறை கூட ஆண்டவரை அவர் என்ன செய்யலை? இகழ்ந்து பேசவில்லை. பிரைஸ் தி லார்ட். அந்த துன்பத்தில் மத்தியிலும் இந்த ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று ஆழமாக நம்பினார். அதே போல எண்ணற்ற ஒரு எடுத்துக்காட்டை நான் பார்க்கலாம். எத்தனையோ ஊழிய கதாபாத்திரங்கள் ஆண்டவர் மேலே, அந்த துன்பத்தின் மத்தியில் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்தவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் கைவிடாமல் இருந்திருக்கிறார். அதனால தான் ஒரு புது கவிஞர் இவ்வாறாக சொல்வார். நான் ஒரு சில பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும், ஒரு சில தெரியாமல் இருக்கலாம். இந்த புது கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். துன்பத்தை துன்பமாக பார்த்தால்தான் துன்பம் துன்பமாக தெரியும், துன்பத்தை இன்பமாக பார்த்தால் துன்பம் கூட இன்பமாக தெரியும், சுமைகளை சுமைகளாக பார்த்தால்தான் சுமைகள் சுமைகளாக தெரியும், சுமைகளை சுகமாக பார்த்தால் சுமைகள் கூட சுகமாக தெரியும். வாழ்க்கையில் நம்ம துன்பத்தை துன்பம்னு பார்த்தாலும் துன்பம், சுமைன்னு பார்த்தாலும் சுமை. இந்த ஆண்டவருக்கு முன்னாடி நம்முடைய துன்பம்லாம் கால் தூசி, நம்முடைய சுமைகள் எல்லாம் கால் தூசி. இவரை விட நம்ம அதிகமாக கஷ்டப்பட்டிருப்போம்னு நினைக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். இவர் மாதிரி அதிகமாக வேதனைப்பட்டிருப்போம்னு நினைக்கிறீங்களா? இவர் மாதிரி அதிகமாக அவமானப்படுத்திருப்போம்னு நினைக்கிறீங்களா? இவர் பட்ட அவமானத்திற்கும் துன்பத்திற்கும் பாடுகளுக்கும் நாம் ஒரு தூசி கூட கிடையாது நம்முடைய துன்பங்கள். அப்படி இருக்க நாம் ஏன் கலங்க வேண்டும்? நாம் ஏன் அழுக வேண்டும்? நாம் ஏன் இது ஐயோ என் வாழ்க்கை இப்படி இருக்கே என்று சொல்லி இந்த வாழ்க்கையை குறித்து புலம்ப வேண்டும்? இந்த ஆண்டவரை நம்புகிற போது அது நோயாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், சுமையாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், இந்த ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே அந்த ஒரு புரிதலோடு நாம் ஜெபிக்க வேண்டும். எனவே இந்த ஒரு பின்னணியை நாம் புரிந்து கொண்டு இனி வரும் காலங்களில் எப்போ ஜெபம் பண்ணாலும் இறைவனை புகழ வேண்டும். புரிந்துங்களா? இறைவனை புகழ வேண்டும். அதே போல் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே போல் நம்முடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அதன் பிறகு நாம் இறைவேண்டலை ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிற போது எந்த மனநிலை ஜெபிக்கணும்? இது கடவுளுடைய திருவுளமா என்பதை உணர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அதே போல் முழு அறகுறை நம்பிக்கையோடு அல்ல, முழு நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். மனம் தளராமல் ஜெபிக்க வேண்டும்.
அடுத்து மனம் ஒத்திருந்து இணைந்து குடும்பமாக அன்பியமாக பங்காக இணைந்து துதிக்க துதிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெயம் கிடைக்கும். இணைந்து ஜெபிக்க வேண்டும். ஆறாவது, நன்றியோடு கூடிய இறைவேண்டலாக புகழ்ச்சியோடு கூடிய இறைவேண்டலாக இறைவேண்டல் இருக்க வேண்டும். அதுக்கடுத்து ஏழாவதாக, கடவுள் முன்பாக நம்மையே தாழ்த்தி அன்னை மரியாதை மனநிலையிலே நாம் ஜெபிக்க வேண்டும். இறுதியாக, துன்பம் வந்தாலும் நோய் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் கண்ணீர் வந்தாலும் ஏமாற்றங்கள் வந்தாலும் தோல்வி விழுந்தாலும் யார் என்னை கைவிட்டாலும் இந்த உலகமே என்னை கைவிட்டாலும் என்னை படைத்த கடவுள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு நீங்களும் நானும் ஜெபிக்கிற போது அங்கே விடுதலை உண்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முழந்தால் படியிடுவோமா? இறுதியாக இந்த குணமளிக்கும் ஜெபத்திலே இணைந்து உடைய தேவைகளை உணர்ந்து உடைய விண்ணப்பங்களை உணர்ந்து உடைய உள்ளத்தின் காயங்களை ஒப்பு கொடுத்து உடைய மன வேதனைகளை ஒப்பு கொடுத்து உடைய கண்ணீர் கவலைகள் உடைய குடும்ப தேவைகள் குடும்ப பிரச்சனைகள் உடைய உள்ளத்தை உடைய உடலை வருத்துகின்ற எல்லா வகையான வியாதிகள் எல்லாவற்றையும் இந்த ஆண்டவருடைய பிரசனத்துக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினாலே பாதிக்கப்பட்ட பெண் இந்த ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலே நலம் அடைவேன் என்று சொல்லி அந்த ஆடையை தொட்டு நலம் பெற்றதை போல இந்த ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் தொட்டு நலம் கொடுக்கும்படியாக ஒவ்வொருவருக்கும் உடல் உள்ள சுகத்தை தரும்படியாக இதோ இந்த வேளையிலே இந்த பரிசுத்தமான நேரத்திலே இந்த குணமளிக்கக்கூடிய நேரத்திலே நம்பிக்கையோடு இந்த பாடல் வரிகளை பாடி நம்முடைய தேவைகளை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. குரல் எழுப்பி கூப்பிடுவோமா? இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே. தயவினால் உங்க தயவினால் சுகமானே. சுகம் பலன் சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயு. நம்பிக்கை சொல்லுமா? சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. கரம் உயர்த்தி கரம் உயர்த்தி இந்த வேளையிலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்க போகிறோம். கரம் உயர்த்தி கண்களை மூடுங்க. கண்களை மூடி எந்த நோக்கத்திற்காக இந்த இடத்துல வந்து ஜெபிக்க, இந்த மலை மாதா ஆலயத்திலே திருத்தலத்திலே ஜெபிக்கிறோம். எங்கு 2-3 நாமத்திலே கூடி ஜெபிக்கிறாலும் மத்தியிலே நான் பிரசன்னமாய் இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் பிரசன்னமாய் இருக்கிறார். நம்பிக்கையில இதோ அந்த வேலையில ஒப்பு கொடுங்க. உங்களுடைய தேவைகளை ஒப்பு கொடுங்க. வாய் திறந்து உங்களுடைய தேவைகளை ஒப்பு கொடுங்க. வாய் திறந்து கண்களை மூடி பிரசன்னத்தை உணர்ந்து எந்த நோக்கத்திற்காக இந்த இடத்திலே வந்து ஜெபிக்கிறீர்களோ நீங்க ஒவ்வொருவரும் சாட்சியாக மாறுவீர்கள் என்ற நம்பிக்கையில இந்த ஆண்டவரை கூவி அழைப்போருக்கு ஒருபோதும் ஏமாற்றம் இல்லை, தோல்வி இல்லை என்ற நம்பிக்கையில எவ்வாறு அந்த இரத்த போக்கினாலே பாதிக்கப்பட்ட பெண் ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலே நலம் அடைவேன் என்று சொல்லி ஜெபித்ததை போல, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி இந்த பார்வையிட்ட பர்த்தலேமை ஜெபித்ததை போல் பார்வை கிடைத்து ஆசீர்வாதத்தை பெற்றதை போல ஆண்டவர்கிட்ட கேளுங்க. குடும்பத்தை ஒப்பு கொடுங்க.
வாய் திறந்து குடும்ப தேவைகளை ஒப்பு கொடுங்க. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்கிற போது இந்த ஆண்டவர் நிச்சயமாக நம்பிக்கையின் பொருட்டு எல்லா ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என் நம்பிக்கை. இந்த இடத்தை ஜெபியுங்கள் ஜெபியுங்கள். உங்களுடைய தேவைகளை பிள்ளைகளை ஒப்பு கொடு ஜெபிங்க. பிள்ளைகளை ஒப்பு கொடு ஜெபிங்க. இளையோர்களை ஒப்பு கொடு ஜெபிங்க. ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே பிள்ளையை ஆசீர்வதிங்க, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. உடைய பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கணும் ஆண்டவரே என்று சொல்லி பிள்ளைகளை ஒப்பு கொடு ஜெபிங்க. உடைய குடும்பத்தில் உள்ள இளையோர் பெண்கள் இந்த உலகம் சார்ந்த மாய கவர்ச்சிகளுக்கும் தேவையில்லாத ஊடகங்களுக்கும் அடிமையாகாமல் தீய இச்சைகளுக்கு அடிமையாகாமல் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வளர, ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவருடைய திருவுளத்தின்படி வாழ உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. இளையோர்களை ஒப்பு கொடுங்க. திருமணத்திற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணையை ஆண்டவர் கொடுக்கும்படியாக மாதாவினுடைய மாதாவினுடைய பரிந்துரையின் வழியாக நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்து ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக பல நாட்களாக பல ஆண்டுகளாக பல மாதங்களாக ஆண்டவரே எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க மாட்டீரா என்று சொல்லி நம்பிக்கையோடு கண்ணீர் விட்டு ஜெபிக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டவர் இதோ இந்த இடத்திலிருந்து பரிசுத்த வல்லமை அனுப்பி அபிஷேகத்தை அனுப்பி குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாராக. சாட்சியாக மாறுவார்களாக. ஒப்பு கொடு ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே ஆபிரகாம் சாராளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீரே, அன்று சக்கரியா எலிசபெத் அம்மாளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீரே, அதே போல இந்த மலை மாதாவினுடைய பெற்றோருக்கு மாதாவை அந்த வயதான காலத்திலே கொடுத்தீரே, அதே போல குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கின்ற பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சொல்லி ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க. பல்வேறு நோய்களோடும் வேதனைகளோடும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை தரும்படியாக உச்சி தலை முதல் உள்ளம் கால் வரையக்கூடிய எல்லா வகையான வியாதிகளை இந்த ஆண்டவர் குணமளிக்கக்கூடிய அந்த கரத்தினாலே தொட்டு ஒவ்வொருவருக்கு விடுதலை தரும்படியாக ஆண்டவர் ரத்தத்தினாலே ஒவ்வொருடைய நோயும் கழுவும்படியாக குணமாகும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம். ஒவ்வொரு நரம்பு மண்டலத்தையும் எலும்பு மச்சைகளையும் சதை பகுதிகளையும் எல்லா உறுப்புகளையும் உச்சி தலை முதல் உள்ளம் கால் வரை இதோ இந்த குணமளிக்கக்கூடிய ஆண்டவர் நிறைவாக இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மருத்துவமனையிலே நோயினால் அவதிப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வீடுகளிலே ஒவ்வொரு நோயாளர்களுக்கும் ஆண்டவர் அபிஷேகத்தை குணமளிக்கக்கூடிய ஆற்றலை இதோ தரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தருவாராக. ஒப்பு கொடுத்து எந்த நோக்கத்திற்காக இந்த மலை மாதா திருத்தலத்துக்கு வந்து இருக்கிறோமோ அந்த விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லி ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடு ஜெபியுங்கள். உங்களுடைய உடல் உள்ள ஆத்ம விடுதலைக்காக ஆண்டவரே இயேசுவே என் உடலை நீ ஆசீர்வதியும், என் உள்ளத்தை ஆசீர்வதியும், என்னோட ஆன்மாவை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று ஒப்பு கொடுங்க. அதே போல இந்த இடத்துல வந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு சொல்லுங்க. பகைவரை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உங்களுடைய வெறுப்போரை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உங்களுடைய பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் பேசியவர்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எல்லோரையும் ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி எல்லாரையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவளை ஜெபியுங்கள். ஆண்டவருடைய விடுதலை, ஆண்டவர் தருகிற ஆத்ம விடுதலை, ஆண்டவர் தருகின்ற அகப்புற விடுதலை எல்லா மத்தியிலும் நிறைவாக கிடைக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே ஒவ்வொருவரை கழுவும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. இயேசுவே இயேசுவே துதிப்போமா. இயேசுவே 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய் மெதுவா இயேசுவே இயேசுவே என்று சொல்லுங்க. இயேசுவே நன்றி 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 இயேசுவே. இயேசையா இயேசையா ரட்சகரே ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே சுகம் தரும் என் தெய்வமே. இயேசையா 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 நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. உழந்தால் படியிட்டபடியே மாண்பிய கிதத்தை பாடி ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம்.
குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்பும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளை நினைவு எங்களுக்கு விற்று சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருள் திரு சூசை